ரைட். ஓகே புள்ளிகள். உலகாட பேசுறது. ஹலோ, குட் ஈவினிங், வணக்கம். Good evening, sir. Good evening, sir. Good evening, sir. ரைட். ஓகே. நாங்க இன்றைக்கு வரலாறு பாடத்தினுடைய இயல்புகள் அல்லது பண்புகள், நாங்க நேத்து நிறைய விஷயம் படிச்சோமே. நான் வரலாறு பாடத்துடைய இயல்புகள் ஒரு 10 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட படிச்சிருக்கிறோம். அதுக்குரிய நோட்ஸ் பகுதியை தான் நான் இன்னைக்கு புள்ளியை தரப்போறேன். உங்களோட தியரி காப்பி எடுங்க. இலங்கை வரலாறு தியரி காப்பி போடுங்க. அப்போ வரலாறு பாடத்தின் தன்மைகள் அல்லது வரலாற்றின் இயல்புகள் போட்டிருக்கமா, தலை போட்டிருக்கமா? ஓம் சார், போட்டு வச்சிருக்கேன். Om, sir. சரி, பந்தயம் வச்சுக்கொள்ளுங்க. நான் ஈவினிங் உங்களுக்கு குரூப்ல சொன்னது ஃபர்ஸ்ட் பார்ட் காப்பிலியா இல்லையா? அது அந்த இந்த ஸ்லைடை நான் எழுத சொல்லியிருப்பேன். அதோட பகுதி 1 கோப்பிலாம் எழுத சொன்னேன். இப்ப எழுதுறது பகுதி 2 கோப்பியில் எழுதும். இப்ப எழுதுறது தியரி கோப்பியில் எழுதுங்களா? ரைட். மாத்தி மாத்தி எழுதுறா. ரைட். இப்ப எழுதி கொடுங்க. அறிமுகம் அமைக்கணும். வரலாற்றின் பண்புகளுக்கு அறிமுகம் அமைக்கணும். இயல்புகளுக்கு வழிகளும் இல்லையே. வரலாற்றின் பண்புகள் சார், சொல்லுங்க. நான் கதைக்கிறது கேக்குதானே சார்? கேக்குது. நேத்துல இருந்து மைக் வேலை செய்தில்ல சார், ஒழுங்காதான். இப்போ ஓகேமா, இப்போ வரலாற்றின் பண்புகள் பல வகையினதாக காணப்படுகின்றன. வரலாற்றின் பண்புகள் பல வகையினதாக காணப்படுகின்றன. பல வகையினதாக காணப்படுகின்றன. பல வகையினதாக காணப்படுகின்றன. பல வகையினதாக காணப்படுகின்றன. வரலாறு என்பது மனித சமுதாயத்தின் கடந்த காலத்தை கற்கின்ற ஒரு துறையாகும். மனித சமுதாயத்தின் கடந்த காலத்தை கற்கின்ற ஒரு துறையாகும். மனித சமுதாயத்தின் கடந்த காலத்தை கற்கின்ற ஒரு துறையாகும். இப்பாடத்தின் இயல்புகள் கால சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றமடையக்கூடியவையாகும். இப்பாடத்தின் இயல்புகள் கால சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றமடையக்கூடியவையாகும். கால சூழ்நிலைக்கு ஏற்ப இப்பாடத்தின் இயல்புகள் கால சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றமடையக்கூடியவையாகும். கால சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றமடையக்கூடியவையாகும். இது ஓர் கலையா? கலை பாம்புல என்ன கலையா? ஒரு வினாகுறி கொடுங்க. வினாகுறி போட்டு விஞ்ஞானமா? வினாகுறி. இது ஒரு கலையா, விஞ்ஞானமா என்பது தொடர்பில் அறிஞர்களிடையே வாத பிரதிவாதங்களும் உண்டு. இது ஒரு கலையா, விஞ்ஞானமா என்பது தொடர்பில் அறிஞர்களிடையே வாத பிரதிவாதங்களும் உண்டு.
வாத பிரதிவாதங்களும் உண்டு. அப்ப வரலாற்றின் தன்மைகள் நாங்க நேத்து படிச்சோம், நேத்து எக்ஸ்பிளைன் பண்ணினேன். அப்ப அது அறிமுகம் உண்டு அமைக்க வேண்டும். அறிமுகத்துக்கு தான் 2 புள்ளி தரப்போறான். வரலாறு என்பது ஒரு சோசியல் சயின்ஸ் பாடம். அதிலே மனிதன்ட கடந்த காலத்தை பற்றின்ற ஒரு கற்கை நெறி. ஏன்னா இது 20ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பட்ட 19ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பட்ட காலப்பகுதியில தான் தனித்துறையாக வளர்ச்சி அடைந்து வந்தது. இதுல பண்புகள் இப்போதும் ஒரே மாதிரியானதா இருந்தது. கால சூழ்நிலைகளுக்கேற்ப எப்படி வரைவிலக்கணங்கள் மாறியதோ, வரலாற்றுக்கான வரைவிலக்கணங்கள் அம்மா இப்படி கால சூழலுக்கேற்ப மாற்றம் அடைந்து கொண்டு போனதோ, அதே மாதிரி வரலாற்றினுடைய இயல்புகளும் கால சூழ்நிலைக்கேற்ப மாற்றம் அடைந்திருக்குது. எப்போதும் ஒரே மாதிரியானதாக இது இருக்கிறது இல்ல. அறிஞர்கள் மத்தியில வாதங்களும் இருக்குது. இது ஒரு கலையா, அதாவது ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமுக்குரிய ஒரு பாடமா, அல்லது விஞ்ஞான பண்புகள் நிறைந்த வேற பக்கெட்ல ஒன்றை சேர்க்கிற பாடமா? இதுல ஆய்வுகள் இருக்குது, விஞ்ஞான முறைகளை நாங்க பயன்படுத்துகிறோம், புள்ளிவிவரவியல் தரவுகளை பயன்படுத்துகிறோம், என்ன தரவுகளை சேகரிக்கிறோம். இப்படி ஆய்வு முறையியலுக்குரிய பண்புகளோடு இருக்கிறதுனால இதுக்கு வாத பிரதிவாதங்களும் உண்டு. ஒரு சில அறிஞர்கள் இது கலை, ஒரு கலை என்று சொல்லுகிறார்கள். இன்னொரு சிலர் இல்ல இது விஞ்ஞான பண்புகளும் இருக்குது என்று சொல்லுகிறார். சரி, நாங்க இப்ப பண்புகளை கட்டமைக்க போறோம். நாங்க நேத்து படிச்ச 10 விஷயங்களை மையப்படுத்தி தான் கட்டமைக்க போறோம். எக்ஸாம்ல ஒரு 16 புள்ளிக்குரிய வினாவா வருமா இருந்தா 8 பந்தி கட்டமைச்சாலும் பெரிய விஷயம் தான். என்னோட அறிமுகம் முடிவுரைக்கு 2 பந்தி என்ன கூட 10 பந்தி ஆகும். அழகா 10 பந்தி எழுதக்கூட 16 புள்ளி நான் தாராளமா திருடணும். அழகு உண்டு முடிய கட்டாயம் அழகு பரீட்சை நடக்கும். பாவம் இதுல யாரு கூட புள்ளி எடுக்கிற யாருன்னு பார்க்கத்தான் இருக்கிறேன் நாம். சரியா? ரைட். பாவம். அடுத்த பந்திக்கு வாங்கோ. அடுத்த பந்திக்கு வாங்கோ. இது கடந்த காலத்துடன் தொடர்புடைய துறையாக உள்ளது. இதை நீங்க கலர் பெண்ண எழுதணும். இந்த ஒவ்வொரு இயல்புகளை இது கடந்த காலத்துடன் தொடர்புடைய துறையாக உள்ளது. அதை கலர் பெண்ண எழுதணும். இது கடந்த காலத்துடன் தொடர்புடைய துறையாக உள்ளது. கடந்த காலத்துடன் தொடர்புடைய துறையாக உள்ளது. இப்ப என்ன மாத்தி, அதாவது கடந்த காலத்தில் மனிதன் அரசியல், பொருளாதார, சமூக நிலைகளில் அதாவது கடந்த காலத்தில் மனிதன் அரசியல், பொருளாதார, சமூக நிலைகளில் பொருளாதார, சமூக நிலைகளில் அரசியல், பொருளாதார, சமூக நிலைகளில் எவ்வாறு வாழ்ந்திருந்தான் என்பதை விசாரணைக்கு உட்படுத்துகின்ற ஒரு பாடமாகும். விசாரணைக்கு உட்படுத்துகின்ற ஒரு பாடமாகும். விசாரணைக்கு உட்படுத்துகின்ற ஒரு பாடமாகும். இதான கூட முதல் பந்தி அறிக்க போகுது. இந்த கிறிஸ் ஹேஸ்ட கருத்துமதான் மனிதன் கடந்த காலத்தை பற்றி ஆராய்கின்ற துறை. என்ன அப்ப அவன் அரசியல், பொருளாதார, சமூக ரீதியாக எவ்வாறு வாழ்ந்தான், அவன் ஆட்சி முறைகள் என்ன, அவன் பொருளாதார நிலைகள் என்ன, அவன் சமூக கட்டமைப்பு எவ்வாறு காணப்பட்டது, அவன் கலாச்சாரத்தில் எவ்வாறான கலாச்சார அம்சங்களை பின்பற்றி கொண்டான் என்கிறத நாங்க போய் தெரிஞ்சு கொள்ள போறோம். இதுதான் முதலாவது விஷயம். ரெண்டாவதுக்கு வாங்க, அடுத்த பந்திக்கு வாங்க. அரிஸ்டோட்டிலின் கருத்துப்படி நான் சொல்லிக்கிறேன், இந்த அறிஞர்கள்ல பேர் வருமாறு தான் நீ வேற ஒரு
கலர் பெண்ணால் எழுதணும் என்று சொல்லிக்கிறேன். அரிஸ்டோட்டிலின் கருத்துப்படி இது இன்வெர்ட் காமால் எழுதுங்கோ வேறொரு கலர் பெண்ணால. கடந்த காலத்தில் நடந்த கடந்த காலத்தில் நடந்த கடந்த காலத்தில் நடந்த என்றுமே மாறுபடாத நிகழ்வுகளின் என்றுமே என்றுமே மாறுபடாத நிகழ்வுகளின் கடந்த காலத்தில் நடந்த என்றுமே மாறுபடாத நிகழ்வுகளின் தொகுப்புகளே வரலாறாம். தொகுப்புகளே வரலாறாம். என்றுமே மாறுபடாத நிகழ்வுகளின் தொகுப்புகளே வரலாறாகும். தொகுப்புகளே வரலாறாகும். அவருடைய கருத்தை கொஞ்சம் போல்ட் பண்ணி எழுதுங்க கலர் பெண்ணால. கடந்த காலத்தில் நடந்த என்றுமே மாறுபடாத நிகழ்வுகளின் தொகுப்புகளே வரலாறாகும். சரி, நான் நேத்து சொன்னேன், யாருக்கு தெரியும், இப்படி சொன்னாலும் கடந்த காலத்துல நடந்த விஷயங்கள் நாங்க அதை அப்படியே படிக்க போறோம். இப்ப மாற்றம் அடையாத கடந்த காலத்துல நடந்த சம்பவங்களை நாங்க மாத்தேலாம். உங்களுடைய ஸ்காலர்ஷிப் ரிசல்ட்ஸ் போய் மாத்தேலுமா? கஷ்டம், மாத்தேலாது. இப்ப கடந்த கால நிகழ்வுகள் மாற்றம் அடையாது அப்படி நாங்க சொன்னாலும் எனிமெண்ட் போட இன்னொரு விஷயத்தை சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? யாரு சொல்ற கடிகாரு? ஆராய்ச்சி இடம்பெறுகின்ற வேளையில் அந்த கருத்து மாறுபடும். ஆய்வுகள் இடம்பெறுகிற போது வரலாறுல திருப்பங்களும் ஏற்படலாம். முன்னைய கருத்துக்கள் வாபஸ் வாங்கப்படலாம். முன்னைய கருத்துக்கள் மாற்றப்படலாம். அதுல பிழைகள் சரியாகலாம் அப்படின்னு சொல்லணும். அப்ப தொடர்ச்சி எழுதுங்க. எனினும் வரலாற்றில் ஆய்வுகள் இடம்பெறுகின்ற போது எனினும் இல்ல, இதை சும்மா நோமலா பெண்ணா எழுதுங்க. அவர் கருத்துக்களை மட்டும்தான் இது சொன்ன. இப்ப பெண்ணா நோமல் பெண்ணணும். எனினும் வரலாற்றில் ஆய்வுகள் இடம்பெறுகின்ற போது எனினும் வரலாற்றில் ஆய்வுகள் இடம்பெறுகின்ற போது ஆய்வுகள் இடம்பெறுகின்ற போது புதிய திருப்பங்களும் ஏற்படலாம். புதிய திருப்பங்களும் ஏற்படலாம். புதிய திருப்பங்களும் ஏற்படலாம். ஆய்வுகள் இடம்பெறுகிற போது புதிய திருப்பங்களும் ஏற்படலாம். இதுக்கு சார் நேத்து உதாரணம் 2 சொன்னேன். ஒன்று இலங்கையை வச்சு சொன்னேன், இன்னொன்று எங்கட பக்கத்து நாடு இந்தியாவை வச்சு சொன்னேன். இந்தியாவை வச்சு சொன்ன உதாரணம் யாரு சொல்ல போறா எனக்கு? பாவம். சிந்துவெளி வந்து நாகரிகம் இருந்தது. என்னமால்? சிந்துவெளி ஆரம்பத்தில் வந்து நாகரிகமா இருந்துச்சு. பிறகு அந்த கீழடி நாகரிகம் கண்டுபிடிச்சு. ஆரம்ப காலத்துல இந்தியாவோட மூத்த நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகம் என்றும் 2014ஆம் ஆண்டுக்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு நாகரிகம் முதல் வருது. அது நாகரிகத்தின் பேர் என்னடா? கீழடி நாகரிகம். கீழடி அங்க யாருடைய காலடித்தடம் இருக்குது? கீழடியில் தமிழர்கள்ல காலடித்தடம் இருக்கு. ஆனா ஏத்துக்கொள்ள மாட்டேன். யார் ஏத்துக்கொள்றது இல்ல, குறைவு என்ன அது மறைக்கப்பட்டிருக்கு அந்த நாகரிகம். நீங்க எல்லாம் பெரிய ஆளாகி அந்த நாகரிகத்தை பெரிய ஆள கொண்டு வரணும். விளங்குதா? ரைட். அப்ப உதாரணமாக தொடர்ந்து உதாரணமாக இலங்கையின் ஆரம்பகால வரலாறு என்பது இலங்கையின் ஆரம்பகால வரலாறு என்பது இலங்கையின் ஆரம்பகால வரலாறு என்பது இலங்கையின் ஆரம்பகால வரலாறு என்பது வட இந்தியாவிலிருந்து வந்த ஆரியர்களை மையப்படுத்தி காணப்பட்டது. 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 எனினும்
1980களின் பின்னர் 1980 1980 1980களின் பின்னர் இப்ப சொல்ற விஷயத்தெல்லாம் கலர் பெண்ணால் எழுதுங்க. முன்வரலாற்று கால மக்கள் விவசாயம் செய்தமை, முன்வரலாற்று கால மக்கள் விவசாயம் செய்தமை, முன்வரலாற்று கால மக்கள் விவசாயம் செய்தமை, அவர்கள் இரும்பை பயன்படுத்தியமை, அவர்கள் இரும்பை பயன்படுத்தியமை, முன்வரலாற்று கால மக்கள் விவசாயம் செய்தமை, இரும்பை பயன்படுத்தியமை. இந்த ரெண்டு விஷயத்தையும் கலர் பெண்ணால் எழுதும். இரும்பை பயன்படுத்தியமை, இப்ப பெண்ண மாத்தி போன்றவற்றுக்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளன, போன்றவற்றுக்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளன, போன்றவற்றுக்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளன, ஆதாரங்கள் கிடைத்துள்ளன. எனவே இது ஆய்வுகள் இடம்பெறுகிற போது மாற்றமடைகின்ற ஒரு பாடமாகும். எனவே இது ஆய்வுகள் இடம்பெறுகிற போது மாற்றமடைகின்ற ஒரு பாடமாகும். மாற்றமடைகின்ற சேஞ்ச் ஆகும். ஹிஸ்டரியில சிலபஸ் எப்பயும் உருமாறிலீங்க. அது என்ன செய்யலாம்? ரிசர்ச் நடக்கக்குள்ள மாற்றம் அடையலாம். ஆர்கியோலஜிக்கல் ரிசர்ச் நடக்கக்குள்ள மாற்றம் அடையலாம். என்ன உனக்கு தெரிய வேணும்? சமநிலை வேவ சூழ தெகிக கலகந்த ஊதுல தெரிய வேணும். உனக்கு 10ஆம் ஆண்டுல படிச்சிருக்கிறேன் நாம இல்லையா? 10ஆம் ஆண்டு அறிவு வேணும் எங்களுக்கு. கிரேட் 10 அறிவு இருந்தா மட்டும்தான் ஏல கொஞ்சம் கிரேட் 10 அறிவு இருக்கிறவன் ஈஸியா ஏல செஞ்சுட்டு போய்த்துருவான். கிரேட் 10 ஓ லெவல் நாலேஜ், அதே மாதிரி 10 நாலேஜ் இருந்தா போதும். அப்பா அங்கால ஏதான் நீ உனக்கு சொல்லி வேலை ஏதான் அதைத்தான் நீங்க படிக்க போற. இல்லாட்டி கொஞ்சம் அங்க சரியா படிக்காதாக்க நீங்க கொஞ்சம் ஆழமா படிக்கணும். அப்ப 2வது பந்தியில என்ன சொல்றீங்க? மாற்றமடையாத சம்பவங்கள தொகுப்பு தான் வரலாறு என்றாலும் ஆய்வுகள் இடம்பெறுகிற போது அது மாற்றமடையும் சொல்லி அப்படி சொல்லும் இப்படி சொல்லும். என்ன ரைட்? அடுத்து வந்திக்கும் வரலாறு என்பது அடுத்த பந்திலையா? வரலாறு என்பது கலர் பெண்ணால பல பாடத்துறைகளுடன் தொடர்புடைய பாடமாக காணப்படுது. பல பாடத்துறைகளுடன் தொடர்புடைய பாடமாக காணப்படுது. பல பாடத்துறைகளுடன் தொடர்புடைய பாடமாக காணப்படுது. இந்த இயல்பு மட்டும்தான் கலர் பெண்ணா எழுதுங்க, மத்தெல்லாம் நோமல் பெண்ணா எழுதுங்க. பல பாடத்துறைகளுடன் தொடர்புடைய பாடமாக காணப்படுகிறது. இந்த அறிஞர்கள் பேர் வந்தாலும் கலர் பெண்ணா எழுதுங்களா? இது பற்றி யார் இந்த கருத்தை சொன்னவன்? இந்த பல பாடங்களோட என்ன நூல் என்ன? ஜிஎம் திரவெளியன் எழுதின நூல்ல பேரு யாரு கிட்டிக்காரு? ஜிஎம் திரவெளியன் நூல் ஆங்கில சமூக வரலாறு. ஆங்கில சமூக வரலாறு கட்டிக்கார். ரைட். இது பற்றி ஜிஎம் திரவிலியன் கூறுகிற போது திரவிலியன் நான் சில நோட்ஸ் பார்த்தேன். அறிஞர்கள் பேரெல்லாம் புள்ளி எழுதிக்கிறீங்க, எழுத்துப்புள்ள நிறைய. நான் ஸ்லைட போட்டுக்கிறேன். அறிஞர்கள் பேரெல்லாம் சரியா எழுதும். ஸ்லைட்ல இருக்கிறவரை பார்த்து நீங்க நினைச்ச மாதிரி எழுத இல்லாத அவங்க எல்லாம் ப்ரொஃபசர்ஸ் பேராசிரியர்கள். நம்ம நினைச்ச மாதிரி எழுத இல்லாம பேரு. ஜிஎம் திரவிலியன் கூறுகிற போது இது அனைத்து பாடங்களின் சேர்மானம் என குறிப்பிடுகிறார். இது அனைத்து பாடங்களின் சேர்மானம், அதாவது ஒரு கலவை, ஒரு மிக்சட் ஃப்ரூட்.
Sir. இது அனைத்து பாடங்களின் சேர்மானம் என குறிப்பிடுகிறது. The இது GM அனைத்து Trevelyan. GM திரவலியன் கூறுகிற போது இது அனைத்து பாடங்களின் சேர்மானம் என குறிப்பிடுகிறது. இது அனைத்து பாடங்களின் சேர்மானம் என குறிப்பிடுகிறார். இது அனைத்து பாடங்களின் சேர்மானம் என குறிப்பிடுகிறார். சேர்மானம் என குறிப்பிடுகிறார். சேர்மானம் என குறிப்பிடுகிறார். அதாவது வரலாற்று பாடமானது அதாவது வரலாற்று பாடமானது அதாவது வரலாற்று பாடமானது வரலாற்று பாடமானது அதாவது வரலாற்று பாடமானது வேறொரு கலர்பெண்ணால அரசியல் சமூகவியல் பொருளியல் தொல்லியல் புவியியல் அரசியல் சமூகவியல் பொருளியல் தொல்லியல் புவியியல் சமயம் விஞ்ஞானம் போன்ற ஏனைய பாடங்களுடனும் இது தொடர்புபட்டதாக காணப்படுகிறது. போன்ற ஏனைய பாடங்களுடனும் இது தொடர்புபட்டதாக காணப்படுகிறது. போன்ற ஏனைய பாடங்களுடனும் இது தொடர்புபட்டதாக காணப்படுகிறது. இது தொடர்புபட்டதாக காணப்படுகிறது. அப்ப அடுத்த இயல்பு சொல்லிக்கிறோம். அடுத்த ஒரு பந்தி இப்படி பிரிச்சு அழுதுவோம். இந்த பந்தி கட்டமைக்கிறதுலாம் இருக்கும் உன்னுடைய ஏ ரிசல்ட்ஸ். பந்தி கட்டமைக்க தெரிஞ்சவனே எடுத்து வைத்துருவான். சரியா? உடைச்சுதான் எழுதுவோம் அம்மா பந்தியை. சரியா? ரைட். அடுத்த பந்திக்கு வாங்க. அடுத்த பந்திக்கு வந்து வரலாறு என்பது கலர்பெண்ணால ஆதாரங்களின் அடிப்படையில் அமைகின்ற ஒரு துறையாகும். ஆதாரங்களின் அடிப்படை ஆதாரங்கள் வேணும் வரலாற்றுக்கு என்ன? ஆதாரங்களின் அடிப்படையில் அமைகின்ற ஒரு துறையாகும். ஆதாரங்களின் அடிப்படையில் அமைகின்ற ஒரு துறையாகும். ஆதாரங்களின் அடிப்படையில் அமைகின்ற ஒரு துறையாகும். குறிப்பாக கொண்டே வரலாறு பிறக்கின்றது. சான்றுகளை மையமாக கொண்டே வரலாறு பிறக்கின்றது. ஏன்னா எவிடன்ஸ் வேணுமா? எவிடன்ஸ் இல்லாட்டி வரலாறு இயல்பு இல்லை. அப்ப சான்றுகளை மையமாக கொண்டே வரலாறு பிறக்கின்றது. சான்றுகளை மையமாக கொண்டே வரலாறு பிறக்கின்றது. இச்சான்றுகள் கலர் பெண்ணால ரெண்டு டைப்பா இருக்கலாம். என்ன டைப்? இந்த சான்றுகளை ரெண்டா பிரிக்கலாம். என்னென்ன டைப்? இலக்கிய மூலாதாரம் தொல்பொருள் மூலாதாரம். ரைட். இச்சான்றுகள் கலர் பெண்ணால இலக்கிய ஆதாரங்களாகவோ அல்லது தொல்லியல் ஆதாரங்களாகவோ அல்லது தொல்லியல் ஆதாரங்களாகவோ அமையலாம். இந்த இலக்கிய தொல்லியல் அதான் கலர் பெண்ணால போதும். முக்கியமான சொற்களை மட்டும்தான் கலர் பெண்ணால எழுதிட்டேன். எல்லாத்தையும் இல்லை. இலக்கிய ஆதாரங்களாகவோ அந்த இலக்கிய என்றதை கலர் பெண்ணால எழுதணும். அல்லது தொல்லியல் ஆதாரங்களாகவோ அந்த தொல்லியல்ங்கிறத கலர் பெண்ணால எழுதணும். அப்ப படிக்க உனக்கு ஈஸியா இருக்கு. தொல்லியல் ஆதாரங்களாகவும் அமையலாம். என்ன ரெண்டுல ஒன்றா இருக்கலாம். என்ன வரலாற்றில் தொல்லியல் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகிற போது
தொடர்ந்துடுங்க. வரலாற்றில் தொல்லியல் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகிற போது வரலாற்றில் தொல்லியல் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகிற போது வரலாற்றில் தொல்லியல் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகிற போது இலக்கியங்களில் உள்ள திரிபுகள் வெளிப்படலாம். இலக்கியங்களில் உள்ள திரிபுகள் இலக்கியங்களில் உள்ள திரிபடன இல்லாதவண்ட சேர்த்து செல்றது, திரிபுகள் கட்டி செல்றது. இலக்கியங்களில் உள்ள திரிபுகள் திரிபுகள் உண்மையை மறைத்து பொய்யொன்று சொல்றது, திரிபுகள் வெளிப்படலாம். இலக்கியங்களில் உள்ள திரிபுகள் வெளிப்படலாம். இதுக்கு நல்ல உதாரணம் கொடுத்து நீங்க எழுதலாம். எழுதுற எக்ஸாம்ல என்ன மகாவம்ச கருத்துக்கள் இன்றைக்கு தொல்பொருள் ஆய்வுகளால மாற்றம் அடைஞ்சிருக்கே இல்லையா? மாற்றம் அடைஞ்சிருக்கு. கீழடி நாகரிகத்துல இந்த கீழடியில மேற்கொள்ளப்பட்ட தொல்லியல் ஆய்வுகளால சிந்து சமவெளி நாகரிகம் பின்தள்ளப்பட்டீங்க இல்லையா? பின்தள்ளப்பட்டிருக்கு. அப்ப தொல்லியல் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டா இலக்கிய கருத்துக்கள் மாறலாம். இலக்கியங்கள்ல சொல்லப்பட்ட பொய்கள், புனைந்துரைகள், உயர்வு நவீழ்ச்சி அணிகள் எல்லாம் மாற்றம் அடையலாம். சரியா? மகாவம்சம் பச்சை பொய்ய சொன்னது. ஆரியர்கள் விஜயன் தான் இந்த நாட்டுக்கு நாகரிகத்தை கற்றுத் தந்ததாகவும் அவன் வெறக்கோள் இந்த நாட்டில் இருந்த மக்கள் ரஷதர்கள், பேய்கள், நாகரிகம் என்னென்றே தெரியாதுன்னு சொன்னது. ஆனா நாங்க அண்மை காலம் மேற்கொண்ட தொல்பொருள் ஆய்வுகளால விஜயன் பாரத்துக்கு 200 ஆண்டுகளுக்கு முதலே இலங்கையில வாழ்ந்த மக்கள் தங்கட இறந்து போன உறவினர்களுக்கு கல்லறை கட்டியிருக்கிறாங்க, களிமண்ணோட மயானம் கட்டிருக்கிறாங்க, பரணி மயானம் இருந்திருக்குது, புதைகுழி மயானம் இருந்தது. இறந்து போன தண்ட உறவினனுக்கு அஸ்தி கொண்டு மரணச்சடங்கு செய்த மனிதன் மட்பாண்டம் தயாரித்திருக்கிறான், கிராமங்கள்ல வாழ்ந்திருக்கிறான், சிறு நீர்ப்பாசன வளர்ச்சி இருந்திருக்கு, நிலையான வீடு அமைத்திருக்கிறான், பெண்கள் ஆபரணங்கள் அணிகின்ற அளவுக்கு சமூகத்தில் அவங்க முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருந்தாங்க. அவங்களுக்குன்னு சில உரிமைகள் இருந்து. அப்ப உங்களுக்கு தெரிய வரும். நான் அதை சொல்லல, நீங்க வேணுமெண்டா எக்ஸாம்ல சொல்லுங்க. உதாரணம் கொடுக்கறதுல நன்மை என்னன்னா எங்களோட பந்தி கூடும் பேப்பர் பார்க்கறது கொஞ்சம் விருப்பமா இருக்கும் உதாரணங்கள் சொல்லும் போது. ரைட். இப்ப அடுத்த பந்திக்கு வாங்க. வரலாறு பெருமளவிற்கு அடுத்த பந்தி இல்லையா? வரலாறு பெருமளவிற்கு கலர்பெண்ணால காலம் இடம் என்பவற்றோடு தொடர்புபடுகிறது. காலம் இடம் என்பவற்றோடு தொடர்புபடுகிறது. காலம் இடம் காலம், டைம், இடம், பிளேஸ். காலம் இடம் என்பவற்றோடு தொடர்புபடுகிறது. இப்ப என்ன மாத்தி சம்பவம் ஒன்று வரலாற்றில் இடம்பெறுகிற போது சம்பவம் ஒன்று வரலாற்றில் இடம்பெறுகிற போது அது குறித்த ஒரு காலகட்டத்தில் சொல்லப்படும். 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 குறித்த ஒரு காலகட்டத்தில் சொல்லப்படும். அப்போதுதான் அவை வரலாறுகளாக கொள்ளப்படும். அப்போதுதான் அவை வரலாறுகளாக கொள்ளப்படும். அப்போதுதான் அவை வரலாறுகளாக கொள்ளப்படும். அப்போதுதான் அவை வரலாறுகளாக கொள்ளப்படும்.
சார் குறித்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டது அதுக்கு அப்புறம் என்ன? குறித்த காலகட்டத்தில் சொல்லப்படும். அப்போதுதான் அவை வரலாறுகளாக கொள்ளப்படும். என்ன டைமிங் இல்லாதது, பிளேஸ் இல்லாதது வரலாறுகள் இல்ல. சரியா? சொல்லப்படும் அப்போதுதான் அவை வரலாறுகளாக கொள்ளப்படும். உதாரணமாக தொடர்ந்து உதாரணம் கொடுக்குமா? உதாரணமாக கைத்தொழிற் புரட்சியை, அந்த கைத்தொழிற் புரட்சின்றது ஒரு கணப்பெண்ண எழுதுங்களா? உதாரணமாக கைத்தொழிற் புரட்சியை நாம் எடுத்துக்கொண்டால், உதாரணமாக கைத்தொழிற் புரட்சியை நாம் எடுத்துக்கொண்டால் அது 18ஆம் நூற்றாண்டின் பின்னரை பகுதியில், அது 18ஆம் நூற்றாண்டின் பின்னரை பகுதியில், அது 18ஆம் நூற்றாண்டின் பின்னரை பகுதியில் இங்கிலாந்து நாட்டை மையமாக கொண்டு 18ஆம் நூற்றாண்டின் பின்னரை பகுதியில் இங்கிலாந்து நாட்டை மையமாக கொண்டு ஏற்பட்டது என நாம் கூறலாம். 18ஆம் நூற்றாண்டின் பின்னரை பகுதியில் இங்கிலாந்து நாட்டை மையமாக கொண்டு ஏற்பட்டது என நாம் கூறலாம். தெரியுமா? 11ஆம் ஆண்டுல நீங்க படிச்ச முதலாம் பாடம் கைத்தொழிற் புரட்சி இங்கிலாந்து நாட்டுல 18ஆம் நூற்றாண்டு பின்னரை பகுதியில 3ஆம் ஜோர்ஜ் மன்னன் காலத்தில் ஏற்பட்டது இல்லையாமா? ரைட். ஆனால் தொடர்ந்து பழைய கடற்பெண்ணால இதிகாச கமா புராண, இது ரெண்டையும் கலர் எழுதும். இதிகாச கமா புராண, இதிகாசங்களா இருக்கலாம், புராணங்களா. இதிகாச புராண நிகழ்வுகளை இதிகாச புராண நிகழ்வுகளை நாம் ஒரு காலவரையறைக்குள் கொண்டு வர முடியாது. 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 இதிகாச புராண நிகழ்வுகளை நாம் ஒரு காலவரையறைக்குள் கொண்டு வர முடியாது. அதனால் அவை வரலாறுகளாக கொல்லப்படுவதில்லை. அதனால் அவை வரலாறுகளாக கொல்லப்படுவதில்லை. அதனால் அவை வரலாறுகளாக கொல்லப்படுவதில்லை. அதனால் அவை வரலாறுகளாக கொல்லப்படுவதில்லை. என்னண்டு இது எல்லாம் ஒரு பந்திலையா எழுதணும்? இப்ப நான் சொன்ன அந்த வரலாறு பெருமளவிற்கு காலம் இடம் அந்த பந்தி இதோட முடியுது. அதனால் அவை வரலாறுகளாக கொள்ளப்படுவதில்லை. இந்த காலம் இடத்தோட தொடர்படுகிறது என்று சொன்னதானே அந்த பந்தி தான் இது. அப்ப இதிகாச கருத்துக்கள் புராணங்கள், இப்ப மகாபாரதம் ராமாயணம், அந்த கருத்துக்கள் கதைகள் நிறைய இருக்கும். இப்ப அதுல இருக்கிற கருத்துக்களமா இந்த டைம்ல ஏற்படுதுன்னு சொல்லலாம். இப்ப நான் வாசிச்சேன் எந்த புத்தகம், இது மட்டக்களப்பு மான்மியம் இருக்குது. அதுல கிழக்குல இருந்த உன்னரசகிரி ராஜ்யம் என்று ஒரு ராஜ்யம் சொல்லப்படுது. அந்த ராஜ்யம் பத்தி டைமிங் இல்ல, அதுல சரியான கல்குலேஷன் ஒன்று இல்ல, காலகட்டங்கள் இல்ல. உன்னரசகிரி ராஜ்யம், அந்த ராஜ்யம், இந்த ராஜ்யம் என்று போகுது. பூனே பாகமன் ஜாய் பேரெல்லாம் போகுது. அதெல்லாம் கதைகள். பாட்டி வடை சுட்டது இந்த டைம்ல ஏற்படுதுன்னு சொல்லுவியா நீ வந்து கேட்டா?
அப்ப இதிகாச புராண கருத்துக்களுக்கு நம்ம காலகட்டம் சொல்ல இயலாது. இந்த டைம்ல எக்ஸாக்ட்லி எப்படி நடந்தது. ஆனா ஹிஸ்டரியே கதைக்கலாம். பிரான்சிய புரட்சி 1889ஆம் ஆண்டு நடந்தது. ரஷ்யாவில் ஏற்பட்ட வர்க்க புரட்சி 1917 நடந்தது. நான் சொன்ன கைதுல புரட்சி 18ஆம் நூற்றாண்டின் பின்னாடி போய் நடந்தது. இலங்கை 1948 2ஆம் மாசம் நாளாந்தேதி சுதந்திரம் அடைந்தது. கண்டி ராச்சியம் 1915ஆம் ஆண்டு கைப்பற்றப்பட்டது. கண்டி ஒப்பந்தம் 1915 மார்ச் 2ல. இத்தாலி 1870 ஐக்கியம் அடைஞ்சது. 1870 ஜெர்மன் ஐக்கியம் அடைந்தது. வியன்னா மாநாடு 1815 கூட்டப்பட்டது. நெப்போலியன் 1804 பேரரசன் ஆயின. இவ்வளவு எப்படி சார் பாடமாக்கி வச்சுக்கிறேன்டா? பாடமாக்குறல வரலாற காதலிச்சா அது ஒன்ன காதலி, வரலாற விருப்பப்பட்டு படிச்சேன்னு சொன்னா அது ஒண்ணு நேசி. கஷ்டப்பட்டு நம்ம ஒரு வேலையை செஞ்சா அந்த வேலை கஷ்டமா இருக்கு. வேலையை விரும்பி செஞ்சோம்டா அந்த வேலையை நம்ம ஈஸியா தான் காட்டும். எல்லாம் மனோநிலை தான், பிரம்ம தான். சரியா? ஓஷோஷன் தான், பிரம்ம தான். உன்னுடைய பிரம்ம தான் எல்லாம். உலகினுடைய மூத்த தத்துவ ஞானி நினைஞ்சாங்க, நீ நினைக்கிறது தான் எண்ணம், உன்னுடைய எண்ணம் போல் வாழ்க்கை. மூத்தர்கள் சொன்னதெல்லாம் என்ன பொய்யா? எண்ணம் போல் வாழ்க்கை. நீ என்ன நினைக்கிறையோ அதுவா மாறு. நீ என்ன நினைக்கிறையோ அதுவாக மாறுகிற. அதான் எங்களோட அறிவியல் மேதை ஐயா அப்துல் கலாம் சொன்னாங்க, கனவுகள் காணும் போது உயர்வாக்கான். கனவு காண்றதுக்கு காசு இல்லை. சரியா? நான் லோயர் ஆகுவன், நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு பேராதன் யூனிவர்சிட்டிக்கு போவேன் என்று கனவு காணணும். அப்ப பேராதன் யூனிவர்சிட்டி கனவு காண்றதுக்கான உன்னை பிடிச்சி ஜெயில போட போறல. நீ பேராதன் யூனிவர்சிட்டி கனவு வண்டி நைட் படுக்கும் போது இந்த மாதிரி யாரும் உன்னை பிடிச்சி போட போறது. சரியா? அப்ப கனவுகள் எல்லாம் உயர்ந்ததாகத்தான் காணணும். விளங்குதா? ரைட். அப்ப அடுத்த பந்திக்கு வாங்கும். அடுத்த பந்திக்கு வரலாற்றின் வழிமுறைகள். வரலாற்றின் வழிமுறைகள் கலர் பெண்ணால ஒன்றுடன் ஒன்று தொடர்பு பட்டதாக காணப்படுகிறது. வரலாற்றின் வழிமுறைகள் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு பட்டதாக காணப்படுகிறது. வரலாற்றின் வழிமுறைகள் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு பட்டதாக காணப்படுகிறது. எல்லாம் நேத்து விளங்கப்படுத்தியாச்சு. என்ன கிளாஸுக்கு வராதாக ரெக்கார்டிங்க பாருங்க, யூடியூப்ல போட்டிப்பேன். சரியா? ரைட். இந்த யூடியூப் லிங்க் அனுப்ப வேணாம் வேற எங்கேயும். அது நான் லிங்க் போட்டா மட்டும் தான் நீங்க பார்க்கலாம், மற்றபடி பப்ளிக்கா பார்க்கல. வரலாற்றின் வழிமுறைகள் ஒன்றுடன் ஒன்று தொடர்பட்டதாக காணப்படுகிறது. உதாரணமாக கைத்தொழிற் புரட்சியின் பின்னர், உதாரணமாக கைத்தொழிற் புரட்சியின் பின்னர், கைத்தொழிற் புரட்சியின் பின்னர் மூலப்பொருட்களை பெற்றுக்கொள்வதற்கும் முடிவுப் பொருட்களை சந்தைப்படுத்துவதற்குமான தேவை ஏற்பட்ட போது, முடிவுப் பொருட்களை சந்தைப்படுத்துவதற்குமான தேவை ஏற்பட்ட போது மூலப்பொருட்களை பெற்றுக்கொள்வதற்கும் முடிவுப் பொருட்களை சந்தைப்படுத்துவதற்குமான தேவை ஏற்பட்ட போது முடிவுப் பொருட்களை சந்தைப்படுத்துவதற்குமான தேவை ஏற்பட்ட போது அது ஐரோப்பிய நாடுகளுக்கிடையே முரண்பாடுகளை ஏற்படுத்தி அது ஐரோப்பிய நாடுகளுக்கிடையே முரண்பாடுகளை ஏற்படுத்தி அது ஐரோப்பிய நாடுகளுக்கிடையே முரண்பாடுகளை ஓமா சார் கோச்சிக்கொள்ளாம சொல்லுங்க. முடிவுப் பொருட்களை சந்தைப்படுத்துவதற்குமான தேவை ஏற்பட்ட போது முடிவுப் பொருட்களை சந்தைப்படுத்துவதற்குமான தேவை ஏற்பட்ட போது அது ஐரோப்பிய நாடுகளுக்கிடையே முரண்பாடுகளை ஏற்படுத்தி அது ஐரோப்பிய நாடுகளுக்கிடையே முரண்பாடுகளை தோற்றுவித்து ஐரோப்பிய நாடுகளுக்கிடையே முரண்பாடுகளை தோற்றுவித்து
இறுதியில் உலகப் போராக மாறியது. இறுதியில் உலகப் போராக, அப்ப உலகப்போர் என்ற கலப்பினடுங்களா, இறுதியில் உலகப் போராக மாறியது. இறுதியில் உலகப் போராக மாறியது. பாருங்க, அப்ப கைத்தொழிற் புரட்சி உலகப் போருக்கு காரணமா இருந்தது. கைத்தொழில் புரட்சி என்ற நிகழ்வுக்கும் உலகப் போருக்கும் சம்மதம் இருக்குது, கனெக்ஷன் இருக்குது. அதனாலதான் சொல்றோம், வரலாற்றின் வழிமுறைகள் ஒன்றோடொன்று தொடர்புடையது, சங்கிலி. நேற்று நான் சொல்லி தந்திருப்பேன். என்ன அது பாருங்க, குடியேற்ற நாடுகளை பெறுவதில் உண்டான போட்டி ஐரோப்பிய நாடுகளை இரு அணிகளா கொண்டு வந்திருக்கு. இரு அணிகள் உருவாக்கம் தான் அம்மா. இரு அணிகள் உருவாக்கம், நட்பு நாடுகள் என்றும் இதையும் விட மத்திய வல்லரசு நாடுகள் என்றும் சொல்லக்கூடிய 2 அணிகள் உருவாக்கம் தான் முதலாம் உலகப் போருக்கு காரணம். இங்க வரலாற்றின் வழிமுறைகள் ஒன்றோடொன்று தொடர்புடையது. அதையில் அதை சொல்ல வேணும் எக்ஸாம். அடுத்த பந்திக்கு வாங்க, அடுத்த பந்திக்கு வாங்க. வரலாற்று பாடமானது வரலாற்று பாடமானது வரலாற்று பாடமானது கலர்பெனால அறிவியல் ஆய்வுகளுடன் தொடர்பு படுகிறது. அறிவியல் ஆய்வுகளுடன், அறிவியல் சயின்ஸ் பிக்ஷன்ஸ் இருக்குதுங்க, அறிவியல் ஆய்வுகளுடன் தொடர்பு படுகிறது. அந்த அறிவியல் ஆய்வுகளுடன் அந்த விஷயத்த கலர்பெனாடுங்களா, வரலாற்று பாடமானது அறிவியல் ஆய்வுகளுடன் தொடர்பு படுகிறது. எடுத்துக்காட்டாக கடற்பனால C14 எழுதுங்களா, சி போட்டு கேபிரல் சி போட்டு டேஷ் 14 போடுங்க. கார்பன் 14 தான் அது. C14 என்ற விஞ்ஞான ஆய்வு முறையை C14 என்ற விஞ்ஞான ஆய்வு முறையை தொல்லியல் ஆய்வாளர்கள் வரலாற்றில் பயன்படுத்துகின்றனர். தொல்லியல் ஆய்வாளர்கள் வரலாற்றில் பயன்படுத்துகின்றனர். ஆய்வு முறையை தொல்லியல் ஆய்வாளர்கள் சார் வந்து C14 என்ற விஞ்ஞான ஆய்வு முறையை விஞ்ஞான ஆய்வு முறையை தொல்லியல் ஆய்வாளர்கள் வரலாற்றில் ஹிஸ்டரியில பயன்படுத்துறாங்க. ஏன் பயன்படுத்துறாங்க பாப்போம். ஏன் இந்த ஆய்வு பயன்படுத்துறாங்க, யாருக்கு தெரியும்? ஏன் இந்த கார்பன் 14 பயன்படுத்துறாங்க? யாருக்கு தெரியும்? அந்த எலும்புக்கூடுகளை ஆய்வு செய்வதற்கும் ஒரு பொருளின் காலகட்டத்தை துல்லியமாக அறியறதுக்கும் அதான் விஷயம். அதாவது பழங்கால பொருள் ஒன்று எவ்வளவு காலத்துக்கு முற்பட்ட பொருள், இந்த மனிதன் பொடி இத்தனை வருஷத்துக்கு முற்பட்ட பொடி, இந்த பல்லு எவ்வளவு காலத்துக்கு முற்பட்ட மனிதன் பல்லு, அந்த டிஎன்ஏல பயன்படுத்துறாங்க. மனிதன் இல்ல, மட்பாண்டமா இருக்கலாம், ஒரு ஆபரணமா இருக்கலாம், ஒரு உலோகமா இருக்கலாம். என்ன ரைட்? அப்ப வரலாற்றில விஞ்ஞானம் இருக்கு பாத்தியா, இதுவும் ஒரு இயல்புதான். அப்ப இவ்வாய்வின் மூலம் தொடர்ந்துங்க, இவ்வாய்வின் மூலம் பழங்கால பொருளொன்றின் காலகட்டத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். இவ்வாய்வின் மூலம் பழங்கால பொருளொன்றின் காலகட்டத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். பழங்கால பொருளொன்றின் காலகட்டத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். எங்கட நாட்டில் நாங்க அந்த அளவுக்கு இன்னும் வளர்ச்சி அடையல. அந்த C14 பயன்படுத்துற அளவுக்கு நாங்க வளர்ச்சி அடைந்து கொண்டு வர ஒரு நாடு. ஆனா இப்ப பிரச்சனை இது எங்க இருக்கு? நம்ம இந்த ஆய்வு முறை ஜெர்மன்ல இருக்கு, ரஷ்யாவோட இருக்கு, அமெரிக்காவோட இருக்கு. ஜெர்மன், ரஷ்யா, அமெரிக்கா, பிரிட்டிஷ்லயும் இருக்கு, பிரித்தானியாவிலையும் இருக்கு, UK. நம்மடையில எல்லாம் இல்ல, ஆசிய நாடுகள் இல்ல. சரியா? ரைட். அப்ப எங்கட நாட்டில ஏதாவது பொருள் கண்டுபிடிச்சாலும் நாங்க அங்கதான் அனுப்பணும். அதே மாதிரி ஜெர்மனி எல்லாம் கொண்டு வரும் எங்கட பொருட்கள் எல்லாம். சரியா? கீழடியில பொருள் எல்லாம் ரஷ்யா, ஜெர்மன், டச்சு, ஒல்லாந்துல எல்லாம் கொண்டு போய் பார்த்துக்கிறாங்க. அது பார்த்தா ரிசர்ச் பண்ணி பார்த்தா சிந்து சமவெளியில காலம் பின்னுக்கு போகுது, கீழடி முன்னுக்கு போகுது.
இப்ப தமிழன் முன்னுக்கு வந்துருவான்னு போட்டு வரலாற்றுல மறைஞ்சு போட்டானுங்க அந்த விஷயங்கள். சரியா? ரைட். இப்ப தொடர்ந்துருதுங்க. எனவே வரலாற்று பாடமானது எனவே வரலாற்று பாடமானது எனவே வரலாற்று பாடமானது எனவே வரலாற்று பாடமானது இயற்கை விஞ்ஞானத்திற்குரிய பண்புகளையும் ஓரளவுக்கு கொண்டிருக்கிறது. இயற்கை விஞ்ஞானத்திற்குரிய பண்புகளையும் முழுமையா இல்ல, இயற்கை விஞ்ஞானத்துக்குரிய பண்புகளையும் ஓரளவிற்கு கொண்டிருக்கிறது. என்ன, ஒரு அளவுக்கு கொண்டிருக்கிறது. இயற்கை விஞ்ஞானத்திற்குரிய பண்புகளையும் ஓரளவிற்கு கொண்டிருக்கிறது. இயற்கை விஞ்ஞானத்திற்குரிய பண்புகளையும் ஓரளவு கொண்டிருக்கிறது. என்ன, அப்ப இதையும் சொல்லணும் எக்ஸாம்ல. நீங்க நான் யூனிட் எக்ஸாம் வைக்க தானே போறேன், பாட முடிய நம் அடுத்த வீக்கோட இந்த ஏப்ரல் மாதம் முடிஞ்சிடும் அநேகமா. அப்புறம் மேல இருந்து எங்களோட பாடம் தொடர்ச்சியா போய் கொண்டு. சரியா? உங்க குரூப்ல இணையாதாக இணைஞ்சு கொள்ளுங்க. மே மாதத்துல இருந்து எங்களோட கட்டண வகுப்புகள் போய் கொண்டிருக்கு. சரியா? ரைட். இப்ப அடுத்த பந்திக்கு வாங்க. வரலாறு எதிர்வு கூறல்களுடனும் சம்பந்தப்படுகிறது. அப்ப இந்த எதிர்வு கூறல்கள் என்றதை கடற்பின் எழுதுங்க. வரலாறு எதிர்வு கூறல்களுடனும் சம்பந்தப்படுகிறது. வரலாறு எதிர்வு கூறல்களுடனும் எதிர்வு கூறல்கள் இருக்கு. வரலாறு எதிர்வு கூறல்களுடனும் சம்பந்தப்படுகிறது. உதாரணமாக பிரான்ஸ் நாட்டில் ஒரு மக்கள் புரட்சி ஏற்படும் என ரூசோ முன்கூட்டியே கணித்திருந்தார். ரூசோ என்ன, ஒரு மிக பெரும் தத்துவ ஞானி உலகத்தில் தோன்றின். அப்ப ரூசோ முன்கூட்டியே கணித்திருந்தார். உதாரணமாக பிரான்ஸ் நாட்டில் ஓர் மக்கள் புரட்சி ஏற்படும் என ரூசோ முன்கூட்டியே கணித்திருந்தார். அவர் என்ன கடவுளா முன்கூட்டியே கணிக்கிறதுக்கு? இல்ல, வரலாறுகளை கற்றா எதிர்ப்பு கூறுகளை சொல்லலாம். இப்படி நடந்திருக்குது, ரைட், இப்படி சோ பழைய காலம் இப்படி நடந்தது, சோ இப்படி இதே மாதிரி நடக்கலாம். அதான் அந்த விஷயம். தொடர்ந்து எழுதுங்கோ. எனினும் எதிர்வு கூறல்களை மாற்றியமைத்த சம்பவங்களும் வரலாற்றில் உண்டு. எனினும் எதிர்வு கூறல்களை மாற்றியமைத்த சம்பவங்களும் வரலாற்றில் உண்டு. இதுக்கு நான் ஒரு அறிஞரை பத்தி சொன்னேன். யாரு சொல்றப்பா? ஒரு அறிஞர் பத்தி கதைச்சேன். எதிர்வுகள் தப்பி அவர் சொன்ன நாடுகள்ல அந்த தொழிலாளர் புரட்சி ஏற்படாம, பாட்டாளிகள்ல புரட்சி ஏற்படாம எங்க ஏற்பட்டீங்க அந்த புரட்சி? ரஷ்யாவுல. அப்ப ரூசோவுக்கு அங்க ஓகே, ரூசோட கருத்து அங்க அவருக்கு சக்சஸ் ஆயிட்டு. ஆனா கார்ல் மார்க்ஸ் அவர் சொன்ன புரட்சி நடந்துச்சு, ஆனா அவர் சொன்ன நாட்டில் ஏற்படாம அது அவர நாட்டை ஏற்பட்டுச்சு. அது அவர் எதிர்பார்க்கல. அப்ப அதையும் எழுதுவோம். என்ன, உதாரணமாக கார்ல் மார்க்ஸ் வர்க்க போராட்டம் இடம்பெறும் என. உதாரணமாக கார்ல் மார்க்ஸ் வர்க்க போராட்டம் என்ன, அந்த தொழிலாளர் புரட்சியா நீங்க அந்த ஓயில படிச்சிருப்பீங்க, ரஷ்ய புரட்சின்னு படிச்சிருப்பீங்க. கார்ல் மார்க்ஸ் வர்க்க போராட்டம் இடம்பெறும் என கணித்த நாடுகளில் அது இடம்பெறாமல்
அது இடம்பெறாமல் ரஷ்யாவிலேயே ஏற்பட்டது. ரஷ்யாவிலேயே ஏற்பட்டது. ரஷ்யாவிலேயே ஏற்பட்டது. வர்க்க போராட்டம் இடம்பெறும் என தனித்த நாடுகளில் அது இடம்பெறாமல் ரஷ்யாவிலேயே அது அப்ப எதிர்வுகுரல்கள் பலித்த சம்பவங்களும் உண்டு, ஏமாற்றின சம்பவங்களும் உண்டு. அது இயல்பு வரலாற்றினர். இப்ப எத்தனை பந்தி அமைச்சுக்கிறீர்கள்? அறிமுகத்தை கழிச்சு போட்டு பாருங்க. அறிமுகத்தை கழிச்சா எத்தனை பந்தி? எத்தனை பந்தி அம்மா? 8 பண்ணி சார். 8 பந்தி. அப்ப அறிமுகத்தோட 9 பந்தி. இப்ப நான் முடிவுரை சொல்ல போறேன் 10 பந்தி. 10 மார்க்ஸுக்கு வந்தாலும் வடிவா காணும் 10 பந்தி. என்ன ரைட்? ஒரு பந்திக்கு 2 மார்க்ஸ் சென்றாலும் 8 பந்தியினாலும் 16 புள்ளிகள் போடப்படும். ரைட், முடிவுரை எழுதிக்குவோம். இப்ப அடுத்த பந்திக்கு வாங்க. மேற்கூறப்பட்ட வரலாற்றின் இயல்புகளை மேற்கூறப்பட்ட வரலாற்றின் இயல்புகளை நாம் தொகுத்து நோக்குகிற போது இப்படிதான் முடிவு எடுப்போம். சொல்லி கலெக்ஷன் பண்ணி தான் கொடுப்போம். மேற்கூறப்பட்ட வரலாற்றின் இயல்புகளை நாம் தொகுத்து நோக்குகிற போது வரலாற்றின் இயல்புகள் மிகவும் தனித்தன்மையாக காணப்படுவதை நாம் அவதானிக்கலாம். வரலாற்றின் இயல்புகள் மிகவும் தனித்தன்மையாக அவ்வளவு ஒரு பொல்ட்டியா இருக்குதுன்னு இப்படியான இயல்புகள் வேற படங்களுக்கு இல்ல. மிகவும் தனித்தன்மையாக காணப்படுவதை நாம் அவதானிக்கலாம். எனினும் இவ்வியல்புகள் எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. எனினும் இவ்வியல்புகள் எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. என்ன, மனுஷன் மாறுவான இல்லையா? மனிதன் ஒரு பச்சோந்தியா இல்லையா? மனிதன் மாறுவான் தானே பிள்ளைய? மனிதன் மாற்றமடையக்கூடிய ஒரு பிராணியா இல்லையா? பச்சோந்தியை விட மோசமான பிராணி மனுஷன். இப்ப மனுஷனை நாங்க மனுஷன் வாழ்க்கை முறைகளை கடிச்சுக்கொள்ள என்ன போல அவன் மாற்றமடைகின்றான். நிச்சயமாக மனிதன் நாளாந்தம் மாற்றமடைகிறான். என்ன, அன்றிருந்த மனிதனில் இன்றைக்கு நாசாவுக்கும் போய் வந்திருக்கிறான் மனுஷன். இன்றைக்கு ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. சூழ்நிலைகளுக்கு ஏற்பவும் புதிய ஆய்வுகள் இடம்பெறுகிற போது பல புதிய விடயங்களை தன்னுள் உட்சேர்த்துக் கொள்கின்ற ஒரு துறையாக காணப்படுகிறது. தன்னுள் உட்சேர்த்துக் கொள்கின்ற ஒரு துறையாக காணப்படுகிறது. சார், ஆய்வுகள் இடம்பெறுகிற போது புதிய ஆய்வுகள் இடம்பெறுகிற போது பல புதிய விடயங்களை தன்னுள்
உட்சேர்த்து கொள்கின்ற ஒரு துறையாக காணப்படுகிறது. தன்னுள் உட்சேர்த்து கொள்கின்ற தன்னுள் உட்சேர்த்து கொள்கின்ற ஒரு துறையாக காணப்படுகிறது. தன்னுள் உட்சேர்த்து கொள்கின்ற ஒரு துறையாக காணப்படுது. ஒரு துறையாக காணப்படுது. தன்னுள் உட்சேர்த்துக் கொள்கின்ற ஒரு துறையாக காணப்படுது. அப்ப சிலபஸ் மாறலாம். இன்றைக்கும் ஒரு மாறி இருக்காது. இப்ப உங்களோட பிள்ளைகள் இன்னும் ஒரு 10-15 வருஷத்துக்கு பிறகு நீங்க படிச்ச இதே ஹிஸ்டரி சிலபஸ் தான் படிப்பாங்கன்னு இல்லடாப்பா, மாறலாம். இப்ப நான் படிக்கல ஸ்கூல் லைஃப்ல முன் வரலாற்று காலம், நீ படிக்கிற 10ஆம் ஆண்டுல முன் வரலாற்று காலம், நாங்க 10ஆம் ஆண்டு ஓயில் படிக்கும் போது அப்படி படிக்கலாம். உங்களோட பிள்ளைகள் உங்களோட தம்பி தங்கையில் வரக்கூட வரலாற்றின் பாடங்கள் மாற்றம் அடையலாம். ஏனென்ற ஆய்வுகள் இடம்பெறுகிற போது என்ன செய்யலாம்? திருப்பங்கள் ஏற்படலாம், திருப்பு முனைகள் ஏற்படலாம், முன்னைய கருத்துக்கள் பிளண்டு சொல்லப்படலாம், புதிய கருத்துக்கள் மலரலாம். இப்படியான ஒரு கட்டமைப்போட தான் விடுதல் 16 புள்ளிக்குரிய வினா. கடந்த காலங்கள்ல தொண்டை மாநாறு பேப்பர்ல வந்து ஒரு வினாவைத்தான், முதலாம் தவணைக்கு வந்த ஒரு வினாவைத்தான் செஞ்சு காட்டிக்கு. இப்ப இந்த விஷயம் கிளியர் நினைக்கிறேன். இன்னொன்று, நான் நாளைக்கு 12 மணிக்கு ஒரு வகுப்பு எடுக்கணும். நோட் சொல்றதுனால இன்னைக்கு படிப்பிக்கிற விஷயம், இந்த நோட் சொல்றதுனால இன்னைக்கு படிப்பிக்கலாம் போய். இப்ப உங்களுக்கு ஸ்கூல் இல்லதானே? என்ன ஸ்கூல் இப்ப இன்னும் ஸ்டார்ட் இல்லதான். அதனால அதனால நம்ம ஏன் அந்த டைமை வேஸ்ட் பண்ணணும்? நாளைக்கு ஒரு 10 மணி இருந்து 12 மணி வரை வகுப்பு போடையிலுமா? ஓகே சார், போடுங்க சார். ஓகே சார். இதுல யாருக்கு மாற்றுகிறதுன்னா சொல்லுங்க. 10 இருந்து 12 பேர் இங்கிலீஷ் கிளாஸ் 11க்கு போடுறீங்களா? 11 கமால். ரைட், 11க்கு போட்டா 12:30 தான் முடிப்பேன். ஓகேயா? சார் 12க்கு போறோம் இல்லவா? 12க்கு போடணுமா? சார் 12 மணிக்கு போடுவோம் இங்கிலீஷ் கிளாஸ் ஈச்சி. அப்ப 12 மணி இருந்து 1:30 வரை. ஓகேயா? 12 எல்லாருக்கும் ஓகே. ஓகே சார். உங்களுக்கு ஸ்கூல் இல்லதான், இன்னும் உங்களுக்கு ஸ்கூலுக்கு எடுக்கலதானே. ஸ்கூல் எடுத்தா போடல. அந்த டைமை நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை. அப்ப 12 இப்ப நோட்ஸ் சொல்றதுனால அந்த இந்திய வகுப்பு எடுக்கலாம் போது அதான் பிரச்சனை. அப்ப அதுக்கு நம்ம 12 நாளைக்கு 12 மணில இருந்து 1:30 வரை ஓகேன்றாங்கள. ஹேண்ட் ரைஸ் பண்ணி காட்டுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணி காட்டுங்க. எத்தனை பேருக்கு ஓகேன்வா? பாப்போம் ஒரு கால்குலேஷன் எத்தனை மாதிரி பேருக்கு ஓகே. ஓகே, பிரவீனா, நிப்லா, தான், ரங்கானா உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் இல்லையா? கிளிநொச்சி இல்லையா? நீங்க கிளிநொச்சி போடுமா பக்கத்து. ரங்கானா என்னப்பா எல்லாரும் இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம சஃப்ரா, கழுத்துறை. சஃப்ரா இருக்கீங்களா எங்கட குரூப்ல? சஃப்ரான்ற நேம், சஃப்ரான்ற குரூப்ல இருக்கீங்களா? அந்த நேம் சீமா, நுஸ்லா, ஜதா. ரைட், ஓகே. ரைட், அப்ப நான் 12 மணிக்கு நாளைக்கு வகுப்பு போடுறேன் இல்லையா? ரைட், இப்ப நீங்க ஒரு தலைப்பு போடுங்க. உங்களோட தியரி கோப்பில் அடுத்த தலைப்பு போடுங்க. அடுத்த கண்டன் என்ன பார்த்து சொல்லுங்க. அடுத்த கண்டன் என்ன? அடுத்த கண்டன் உன்னுக்கு அறிமுகத்துல பார்த்து சொல்லுங்க. வரலாற்றின் தன்மைகள். ரைட், அப்ப தலைப்பு போடுங்க. வரலாறும் நான் சொல்ல மாதிரி போடுங்களா? வரலாறும் ஏனைய சமூக விஞ்ஞானங்களும் கொண்டுள்ள உறவுகள் என்ன போடுங்க. முதல் சோசியல் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸோட இது என்ன தொடர்பு பண்ணிக்குவா. அதுக்கு பிறகு வேற பாடங்கள்ப்பா. வரலாறும் ஏனைய சமூக விஞ்ஞானங்களும் கொண்டுள்ள உறவு முறைகள் அல்லது உறவுகள் என்ன போடுங்க. ரிலேஷன். ஹிஸ்டரி ஒரு சோசியல் சயின்ஸ் பாடம். அந்த சோசியல் சயின்ஸ் பாடம் ஏனைய சமூக விஞ்ஞான பாடங்களோட நெருக்கமான உறவுகளை கொண்டிருக்கிறதா சொல்றாங்க. அதுகளை பத்தி தான் நாங்க இனிமேல் பார்க்க போறோம். இப்ப வரலாறு ஏனைய சமூக விஞ்ஞானங்களோடு கொண்டுள்ள உறவுகள், இங்கிலீஷாலையும் போடலாம், ரிலேஷன்ஸ் போடலாம். நீங்க ரிலேஷன்ஸ் ஒரு உறவு என்று சொல்றது சரியா? அப்ப இது முதலாம் தவணைக்கு வரக்கூடிய ஒரு வினாத்தான். ஒரு 16 புள்ளிக்கு வரும் கற்று வினாவா. அப்ப இந்த வரலாறு பல பாடங்களோடு தொடர்பு கொண்டது. இத நாம கதைக்கக்குள்ளேயே எங்களுக்கு GM திரவிலியன் வருவான் ஞாபகத்துக்கு. ஏன் அவன் தான் அப்படியான ஒரு வரைவிலக்கணத்தை வரலாற்றுக்கு முன்வைத்து அறிஞனா இருக்கிறான். என்ன
அப்ப நாங்க இதுக்கு ஒரு அறிமுகம் எழுதி கொள்ளும் விடிய கொள்ளுமோ இதுக்கு ஒரு அறிமுகம் எழுதாம்மா மனிதனின் கடந்த காலத்தை பற்றி மனிதனின் கடந்த காலத்தை பற்றி மனிதனின் கடந்த காலத்தை பற்றி மனிதனின் கடந்த காலத்தை பற்றி ஆராய்கின்ற வரலாறு பாடமானது ஆராய்கின்ற வரலாறு பாடமானது ஆராய்கின்ற வரலாறு பாடமானது அடிப்படையில் பல பாடத்துறைகளுடன் அடிப்படையில் பல பாடத்துறைகளுடன் அடிப்படையில் பல பாடத்துறைகளுடன் நெருக்கமான உறவுகளை கொண்டுள்ளது நெருக்கமான உறவுகளை கொண்டுள்ளது நெருக்கமான உறவுகளை கொண்டுள்ளது நெருக்கமான உறவுகளை கொண்டுள்ளது இப்ப கலர்பினால ஜி.எம். திரவிலியன் இந்த பேரு மறக்கப்படா ஜி.எம். திரவிலியன் ஜி.எம். திரவிலியன் என்ற அறிஞரின் கருத்துப்படி வரலாறு என்பது பல்வேறு பாடங்களின் சீர்மானமாகும் வரலாறு என்பது பல்வேறு பாடங்களின் சேர்மானமாகும் என குறிப்பிடுது பல்வேறு பாடங்களின் சேர்மானமாகும் என்ன சேர்மானம் கலவை சேர்மானமாகும் என குறிப்பிட்டுள்ளார் பல்வேறு பாடங்களின் சேர்மானமாகும் என குறிப்பிட்டுள்ளார் அதாவது இப்ப நான் சொல்ற சப்ஜெக்ட் எல்லாம் கலர் பென் எழுதுங்கோ இந்த பிங்க் கலர் பென் எல்லாம் பயன்படுத்தி எழுதுங்கோ அரசியல் புவியியல் அதாவது அரசியல் புவியியல் சமூகவியல் என்ன பொருளியல் தொல்லியல் அரசியல் புவியியல் சமூகவியல் பொருளியல் தொல்லியல் இனவியல் போன்ற சமூக விஞ்ஞான கற்கை நெறிகளுடனும் இப்படி போன்ற சமூக விஞ்ஞான அதுவும் சமூகத்தை பத்தி செய்யற பாடம் தான் போன்ற சமூக விஞ்ஞான கற்கை நெறிகளுடனும் திருப்பி கடற்பெண்ணால கலை பாம்புல என்ன கலை என்னென்ன ஆர்ட் கலை போன்ற அழகியல் கற்கைகளுடனும் கலை போன்ற அழகியல் கற்கைகளுடனும் இப்ப திருப்பி கடற்பெண்ணால சமயம் விஞ்ஞானம் தொழில்நுட்பம் தொழில்நுட்பம் போன்ற ஏனைய பாடத்துறைகளுடனும்
போன்ற ஏனைய பாடத்துறைகளுடனும் வரலாறு ஆரம்ப காலம் முதலே நெருக்கமான உறவு நிலைகளை கொண்டு வளர்ச்சி அடைந்துள்ளது. வரலாறு ஆரம்ப காலம் முதலே நெருக்கமான உறவு நிலைகளை கொண்டு வளர்ச்சி அடைந்துள்ளது. வரலாற்றுக்கும் இனிய பாடங்களுக்கும் பல நெருக்கமான உறவு இருக்கு பிள்ளைகள். சரியா? பிரிக்க முடியாத உறவுகள் இருக்குதா? சரியா? அப்படி உறவுகள் இருக்குது. நான் படிப்போம் ஒரு பாடமா என்ன பாடம் நான் உதாரணம் போட்டு சொல்லுவேன் உங்களுக்கு. சரியா? நெருக்கமான உறவு நிலையை உறவு நிலைகளை கொண்டு வளர்ச்சி அடைந்துள்ளது. நெருக்கமான உறவு நிலைகளை கொண்டு வளர்ச்சி அடைந்துள்ளது. அப்ப வரலாறு ஏனைய பாடங்களோட ஒரு தொடர்பு கொண்ட பாடம் என்று கேட்டா நீ நல்ல அறிமுகம் அமைக்கணும். என வரலாறு ஃபர்ஸ்டுக்கு சொல்லணும். இது மனிதன் கடந்த காலத்தை பற்றி ஆய்வு செய்கிற ஒரு கற்கை நெறி. என இந்த பாடம் ஒரு சமூக விஞ்ஞான பாடமாயிருக்கு. GM திரவிரி என்ற கருத்தை போடணும். அவரை கொண்டு வந்து இங்க கனெக்ட் பண்ணணும். இந்த அறிஞர் கருத்தும் அப்படித்தான் இருக்குது. வேற கருத்துப்படி இது அரசியல், புவியியல், சமூகவியல், தொல்லியல், இனவியல் இப்படியான சமூக விஞ்ஞான பாடங்களோட கலையும் இருக்குது. இதுக்குள்ள நம்ம ஓண்டா பார்ப்போம் என்னென்ன தொடர்பு இருக்குது. கலை போன்ற ஆட்டோட கூட இதுக்கு தொடர்பு இருக்கு. ஏன் விஞ்ஞானம், டெக்னாலஜி, தொழில்நுட்பம், என்ன சட்டம், சமயம், சமயங்களுடைய தொடர்பு இருக்கு வரலாறு பாடம். நாங்க எல்லாத்துக்கும் ப்ரூவ் பண்ணி எழுதலாம். இப்படி ஒரு அழகான அறிமுகம் அமைச்சாதான் 2 புள்ளி தருவேன். இப்ப நான் ஒவ்வொரு பாடமா தலைப்பு போட்டு சொன்னா சரி. இப்ப ஒரு தலைப்பு போடுங்க, குட்டி தலைப்பு போடுங்க. ஃபர்ஸ்டுக்கு வரலாறும் அரசியலும் படிப்பா. வரலாறும் அரசியல் நீங்க எடுத்துக்கல. பொலிட்டிக்கல் சயின்ஸ் பாம் எத்தனை பேர் இதுல பொலிட்டிக்கல் சயின்ஸ்? ஆனா பொலிட்டிக்கலமா அகழ்வொலி பொலிட்டிக்கல் நல்ல சேருன்னு பிடிச்சிட்டீங்களா? பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கு நல்ல சேருன்னு பிடிச்சிட்டீங்களா? ஓம் சார். மூணு சக்கரமும் நல்லா ஓடணும். அப்பதான் திரியே வரும். ஒரு சேர் நல்லா இருந்து 2 சேர் ஏனோ தானோ படிப்பிக்கிறாராம், நோட்ஸா பார்த்து அப்படியே வாசிக்கிறாராம், ஒரு எக்ஸ்பிளைனிங் இல்லையாமன்ட்டு அவனுக்கு கொண்டு விளங்காதாம். சரியா? அப்ப 3 சேரையும் நல்லா பிடிச்சுக்கொள். பொலிட்டியான டீச்சரை பிடிச்சுக்கொள். இலங்கையில நல்லா சட்டப்படியான டீச்சர் 3 பிடிச்சுக்கொள். ஏன்னா ஆன்லைன் திறந்து கிடக்கு. ஆனா மணி மைண்ட் உள்ளாக்களுக்கு பின்னால போய் தருவானாம். சரியா? இந்த யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் வேணாம் நமக்கு. அவங்க படிச்சு முடிக்கிற முதலாவது அவங்களை நான் குறையா சொல்ல விரும்பல. கேம்பஸ்ல படிச்சு கொண்டிருக்கிற பிள்ளைகளை அவங்க படிச்சுட்டு வரட்டும். சரியா? அவங்களுக்குள்ள நீங்க ஓட்ட வேணாமா? அவங்களுக்கே ஆயிரத்தி பிரச்சினாங்க. சரி, அப்ப அவங்க இல்ல உங்களுக்கு நல்ல டிகிரி முடிச்ச ஒரு நல்ல ஒரு டீச்சரோட போங்க. ஸ்கூல் டீச்சரா தான் நினைக்கிற மாட்டேன் நீங்க பாங்க. நல்ல சார் ஓகே அந்த பாடத்துறையோட ஓகேன்னா போய் படிங்க. வரலாற்றை கற்பதற்கு முதல் வரலாற்றாசிரியரை இனங்கண்டு கொள்ள வேண்டும் என்று கார் சொன்னவன். ஒரு அற்புதமான கருத்து. சரியா? வரலாற்றை கற்கிறது வரலாற்றாசிரியர் இனங்கண்டு வரும். வரலாறு தெளிவான. அப்ப நீங்க 3 பாடத்தையும் சரியா புடிச்சு கொள்ளுங்க. 3 சேரும் சரியா இருந்தா தான் உங்களுக்கு தெரிய வரும். 2 சேர் நல்ல, ஒரு சேர் கூடா, அல்லது ஒரு சேர் படிப்பிக்கிறாரே தான் அப்படி எல்லாம் சரி வராது. அதுதானே ஒரு மாதம் நீங்க போங்க, வெஸ்ட்டுக்கு போங்க, எடுத்த உடனே எல்லாம் பண்ணாம உங்களுக்கு ஓகே, உங்களுக்கு பிடிபடும். இந்த சேர் எனக்கு ஓகே, இவர பிடிச்சா நான் ஒரே எடுத்துருவேன் என்ற ஒரு நம்பிக்கை, ஒரு கான்பிடென்ட் ஒன்று வெறும் பட்சத்துல நீ கண்டினியூ ஜாயின் ஆகும். அப்படித்தானே? எனக்கிடையே அப்படித்தானே சொல்லிக்கணும். எனக்கிட்டே நீங்க கண்டினியூ வர மட்டும் இல்லை, ஓகேன்னா மட்டும் ஜாயின் ஆகும். இப்ப முக்கியமா அறிவித்தல் என்ன சொன்னா, மே மாதம் நடக்க போற நம்மட வகுப்புகள்ல 1-2 புள்ளியே பேமெண்ட் பண்ணி இருக்குது. நான் அதை சொல்ல மறந்து வைத்தேன் குரூப்ல. நீங்க இந்த வீக்ல இருந்து பேமெண்ட் பண்ணி கொள்ளுங்க. சரியா? மே மாதம் உங்களை குரூப்ல எட் பண்ணிக்கிறேன். இப்ப நீங்க அட்மிஷன் 600 ரூபா போடுங்க. பதிவு கட்டணம் 600 ரூபா போடுங்க. சரியா?
மே மாதத்துக்குரிய கட்டணம் மாதம் ஒன்றுக்கு 1000 தான் கட்டணம். 16 வகுப்பு நடக்கும். ஒரு கிழமையில 4 வகுப்பு. கட்டாயம் வீக்ல ஒரு எக்ஸாம் நடக்கும். சரியா? மெப் மார்க்கிங் எல்லாம் ஃப்ரீயா தான் சொல்லி தருவேன். சரியா? ரைட். முக்கியமான டியூட் எல்லாம் உங்களோட வீட்டு அட்ரஸுக்கு அனுப்புவேன். இல்லாட்டி தனிப்பட்ட முறையில நான் அனுப்புவேன். குரூப்ல போட மாட்டேன் முக்கியமான நோட்ஸ் எல்லாம். நான் சில டீச்சர்ஸ் மாதிரி நோட்ஸை களவெடுக்கிறது தங்கட நோட்ஸ் மாதிரி காட்டி கொள்வாங்க. அந்த ஓட்டர் மகளை மலிப்பாங்க. சரியா? அது நான் நிறைய பார்த்துருக்கிறேன். அதனால முக்கியமான நோட்ஸ் எல்லாம் உனக்கு போஸ்ட் தான் பண்ணுவேன் என்னோட அட்ரஸுக்கு. அது பெரிய விஷயம் இல்ல. ரைட். இப்ப நீங்க இந்த வீக்ல இருந்து நாளையில இருந்து நீங்க பே பண்ணி கொள்ளணும். பதிவு கட்டணம் 600 ரூபாய். மே மாத மேலிருந்து ஜூன் வரைக்கும் நடக்க போற அந்த கிளாஸுக்குரிய பேமெண்ட்டை ஆரம்பத்திலே போடணும். அப்படிதான் உங்களோட சீனியர் பார்ட்டி செய்யறவங்க. அப்ப அந்த விஷயத்தை தான் நீங்க செய்ய போறீங்க. இப்ப நீங்க புது பிள்ளைகளான இப்ப நீங்க மே மாத பேமெண்ட் நீங்க ஆரம்பத்திலே போடணும். சரியா? அப்ப மே டு ஜூன் வரைக்கும் நாங்க படிக்க போற பேமெண்ட் நீங்க போடணும். அப்ப 1600 ரூபாய் போட்டு ரிசிப்ட் எனக்கு பர்சனலா அனுப்புங்க. ஏன்னா ரிசிப்ட் அனுப்பலன்னு கஷ்டமாம்மா. ஏன்னா நிறைய புள்ளியில பேமெண்ட் போடும். ஓஎல் போடும், மெயில் போடும், உங்களோட 3rd இயர் 2nd எல்லாம் போடுவாங்க. அப்பனா நீங்க கட்டாயம் ரிசிப்ட் போட்டுட்டு இது பேமெண்ட் போட எனக்கு ரிசிப்ட் அனுப்பணும். அப்பதான் யாரு தந்திரிக்க எனக்கு நோட் பண்ணி கொள்ளியலுமா இருக்கும். சரியா? அப்ப கட்டாயம் நிறைய பேர் போடுறான ரிசிப்ட் அனுப்புறது இல்லை. அப்ப எனக்கு யார் அனுப்பினு தெரியல. சரி, அப்ப ரிசிப்ட் எனக்கு படம் முடிச்சு அனுப்புங்க. அப்ப நீங்க இந்த வீக்ல இருந்து பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு 1 வீக்குக்கு உள்ள நீங்க என்ன செய்யணும், ஒரு 7 நாள் தாரன். அதுக்கு முதல் நீங்க 1600 ரூபாய் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்க பேமெண்ட் பண்ணலன்னு சொன்னா நீங்க அந்த குரூப்ல இருந்து நீங்க ரிமூவ் பண்ணப்படுவீங்க. சரியா? ரைட். ஓகே, அதை நான் தெரிவிச்சு கொள்றேன். சரியா? ஏப்ரல் டு மே நடந்ததெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ தான். அதுக்கு நான் பேமெண்ட் வாங்கல. நீ மேல இருந்து ஜூன் வர போற கிளாஸ், அந்த ஒரு மாத கிளாஸுக்குரிய பேமெண்ட்டை முன்கூட்டி 1000 பதிவு கட்டணம் 600 ரூபாய். ஸோ 1600 ரூபாய் போட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, சரியா? ரைட். இப்ப வரலாறும் அரசியலும் இன்னைக்கு இந்த பாடத்தை மட்டும் பார்ப்போம். மிச்ச பாடங்களை நாளைக்கு 12 மணிக்கு நான் சொல்லி தருவேன். வரலாற்றுக்கும் அரசியலுக்கும் உறவு இருக்காண்டா? நிச்சயமா உறவு இருக்கு. என்ன அறிஞன் ஞாபகம் பாரான் பா. இந்த வரலாற்றுக்கு வரைவிலக்கணம் கூறக்கல ஒரு அறிஞன் அரிஸ்டோட்டில் அரிஸ்டோட்டில் இல்ல. அவருடைய அரிஸ்டோட்டில் புத்தகம் சார் அரசியல் அவருடைய நூல் அரசியல். அம்மா, அரிஸ்டோட்டில் எழுதின நூல் அரசியல். ஓகே, நான் சொல்றேன். வரலாற்றுக்கு வரைவிலக்கணம் கூறிய அறிஞர்கள் ஒருவன் ஜான் சீலி. ஜோன் சீலி. யாரு சொன்னது? தஹானி. நகானியா சொன்ன? நீங்களா வட்லமா போட்ட புள்ள ஸ்டேட்டஸ்ல? இல்ல சார், நான் இல்ல. 27 பெச்காரர். யார் அந்த 27 தான் இருந்துச்சு ஸ்டேட்டஸ்ல. எனக்கு நேம் மறந்து போயிட்டு. 27 பெச்காரர். ரைட். ஓகே, அந்த 27 பெச்காரரோ வட்லாம போட்ட ஸ்டேட்டஸ்ல எனக்கு யாருன்னு மறந்து. நான் கேட்டு 2 நேத்து போய் இந்த ஸ்டேட்டஸ் டிலீட் பண்ணிக்க அந்த புள்ளப்பா. ரைட். ஓகே, வரலாறும் அரசியல். ரைட். அப்ப ஜோன் சீலியோட கருத்தை வச்சு எழுதலாம் இந்த வரலாறு அரசியல். ஜோன் சீலி என்கிற அறிஞர் சொல்லியிருக்கிறான், நேற்றைய அரசியல் இன்றைய வரலாறு. அப்ப இன்றைக்கு நடக்கிற அரசியல் நாளைக்கு என்ன மாறும்? வரலாறு. இப்ப நான் உதாரணம் கொடுத்தா போதும், விட முடிய போதும். என்ன உதாரணம் கொடுப்போம்? முதலாம் விஜய இலங்கை வரலாற்றில கட்டுற அரசியல் விட எங்களுக்கு உதாரணம் சொல்லுங்க. ஆபம் இலங்கை வரலாற்றில நம்ம இவ்வளவு காலமும் 10-11 படிச்சோமே, 6 to 12 வரை. இலங்கை வரலாறு அரசியல் சம உதாரணம் சொல்லாமா? ஒவ்வொருத்தரும் ஒரு உதாரணம் சொல்லுவா. யாப்புகள் பிரித்தானியர் அறிமுகப்படுத்தின யாப்புகள், டொனமோரு, சோல்பெரி. அப்ப இதெல்லாம் அரசியலோட சொல்லக்கூடிய விஷயம். ரைட். வேற ஒவ்வொருத்தரும் எனக்கு ஒவ்வொன்று சொல்லணுவீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொன்னாலும் 18 பேர் இருக்கிறீங்க. 18 உதாரணம் வந்துருமாப்பா. ஐயோ, மிதுஜா சொல்லுவா. மிதுஜா, திருகோணமலை மாவட்டம். ஒல்லாந்தர்கள் அறிமுகப்படுத்திய ரோமன் டச்சு சட்டம். வெரி குட். அச்சா பண்ண ஒல்லாந்தர் அறிமுகப்படுத்தின சட்டம், ரோமன் டச்சு சட்டம். நாங்க படிக்கிறது தானே வரலாறு. அப்ப வரலாற்றில் அரசியல் இருக்குதானடா. ரைட். வேற ஒவ்வொன்று பொறுத்து அசீமா சொல். அசீமா சொல். அரசியல் பாராளுமன்ற ஆட்சி முறை. சரி, ஓகேமா, அதுவும் வரும். ரைட். வேற அசீமா சொல்லுவா போண்டு. நீதிமன்ற தொகுதிகள். நீதிமன்ற தொகுதிகள். வேற அசீமா? சார், என்ன இலங்கை வரலாறுல படிச்ச அரசியல் விஷயம் மட்டும் சொல்ல. தெரியுமா? ரைட். அமானா?
என்ன ஹமானா ஹவா ஹவா கம்பஹா சொல்லுவா. இஷாக் சொல்லுமா பாப். அரசியல் விஷயம் ஒன்று சொல்லுவா. SWRD பண்டாரநாயக்க கொண்டு வந்த சீர்திருத்தங்கள். ரைட், வெரி குட். அச்சா ரைட், ஓகே. ஒன்று போதும் மத்தாக்களுக்கும் போய் நீ எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடாது. நலாயினி சொல்லுங்க மொண்டு. நலாயினி ஒன்று சொல்ல மாட்டீங்களா? யாப்புகள் ஒரு புள்ள சொல்லிட்டே திருப்பி என்னதுக்கு யாப்பு போண்டு யாப்ப சொல்லிக்கிறேன். யாப்ப என்னக்குள்ள அதை முடிஞ்சாங்க. ரைட். பிரவீனா சொல்லுவா மொண்டு. தேர்தல் தொகுதிகள். தேர்தல் தொகுதியெல்லாம் படிக்கும். ரைட் குட். அச்சாபிள் ஓகே. ரைட். ரிதர்ஷா மட்டக்களப்பு மீன்பாடம் தேனாடா மட்டக்களப்பு. ரிதர்ஷா சொல்லுவா. எவ்வளவு இருக்கிறா? முதலாம் விஜயபாகு சோழரை வெளியேற்றுதல், துட்டகை முனு எல்லாரனை தோற்கடித்தல், அனுராதபுர காலத்துல நடந்த தென்னிந்திய படையெடுப்புகள், வேற கண்டீராட்சியத்தை ஆங்கிலேயர் கைப்பற்றது, வேற சொல்லுங்க. ருசைகா சொல்லுவா பொண்டு. தேர்றாங்க புள்ளி இவ்வளவுகா 6 to 11 வரை இவ்வளவு படிச்சிருக்காங்க. வரலாறு கூட படம் படிக்கிறாங்க. வசபன் நிர்வாக நாட்டை வந்து பிரிச்சாங்க. வசவன் மாவட்டங்களை நிர்வாக மாவட்ட அலகளா செஞ்சது. மன்னராட்சி அனுராதபுர கால மன்னராட்சி முறை, அரச கோட்பாடு, அரச கருவி, அரச பாரம்பரியம், வேற அரசாட்சி முறை சார் இது சொல்லலாம் தானே? எது? அரசு மன்னர்கள் வாரத்துக்கு முந்தைய அரசு இது தோன்றினது, அதாவது பருமக்கமார்கள் கமிக்கமார்கள். அதாவது பிரதேச ஆட்சியாளர்கள், அவர்களுடைய பணிகள், இலங்கையின் அரசியல் அதிகார வளர்ச்சி 10ஆம் ஆண்டு 3ஆம் பாடம் அரசியல் அதிகார வளர்ச்சி. இதே மாதிரி என்ன இது அரசர் வழங்கப்பட்ட விதம் தந்தையில இருந்த மகனுக்கு மூத்த அரச பாரம்பரியம் அப்படித்தானே? ஓ சார். அரச பாரம்பரியம், அரச கோட்பாடு. அரச கோட்பாடு என்னக்குள்ள நரேஸ்வர, வேற அழகபய மகாராஜா, காலிங்க சக்கரவர்த்தி பெருமாள், மலையக மன்னன். அதான் அதெல்லாம் அரச கோட்பாடு. அதெல்லாம் பார்த்து அரசியல் விட்டு நாங்க வரலாறு படிக்கலாமாடா? துட்டகைமுன்னு பத்தி படிக்க கூட நான் இல்ல அரசியல நான் வரலாறுல படிக்க மாட்டேன்டா. துட்டகைமுன்னு எல்லாரும் தோற்கடித்தது அரசியல் ஒரு நிகழ்வு, ஒரு யுத்தம். இப்ப அரசியல் ஒதுக்குறேன்டா, துட்டகைமுன்னு எல்லாரும் யுத்தத்தை ஒதுக்கணும். அரசியல் விஷயம் வேணாமண்டா முதலாம் விஜயபாகு சோழரை வெளியேற்றதை படிக்கலாம். அரசியல் வேணாமண்டா வரலாறு நாங்க யாப்புகள் படிக்கலாம். போ பண்டிராஜ்யத்தை ஆங்கிலேயர் கைப்பற்றினது, தேர்தல் முறைகள், நீதிமன்ற தொகுதி, புள்ள சொன்ன சட்டங்கள் அவ்வளவு இருக்கிறாப்பா. ஆட்சி முறைகள், அரச பாரம்பரியம், அரச கருவி, அரச கோட்பாடு, யுத்தங்கள் பற்றி படிக்கிறோம். 7 ஆண்டு போர், புரட்சிகள், அமெரிக்க புரட்சி, பிரான்ஸ் புரட்சி, போர்கள், 1ஆம் உலகப் போர், 2ஆம் உலகப் போர், 7 ஆண்டு போர், இங்க ஐரோப்பியர்ல 30 நிறைய இருக்குது. அப்ப உனக்கு தெரிய வேணும், அண்டு நெப்போலியன் மன்னன் அன்றைக்கு பிரான்ஸ்ல உருவாக்கின அந்த ஆட்சி முறைதான் இன்றைக்கும் பிரான்ஸ்ல ஒரு ஆட்சி முறையா இருக்கு. நெப்போலியன் சட்டங்களை தொகுத்த மன்னன், நெப்போலியன் பொனாபார்ட். நான் படிப்போம் ஒரு யூனிட் எங்களுக்கு. அவன் இப்ப நெப்போலியன் ஒரு பிரான்ஸ்ல பேரரசன். அவன் பிரான்ஸ் ஒரு வல்லரசாக மாற்றி பிரான்சுக்கு சில சட்டங்களை தொகுத்தான். அவன் அன்று வெளியிட்ட சட்டங்களைத்தான் இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகள், நிறைய நாடுகள் அந்த சட்டங்களை வச்சுதான் தங்களோட நாடுகள் ஆட்சி. அந்த அளவுக்கு நெப்போலியன் தொகுத்த சட்டங்கள் இன்றைக்கு வரைக்கும் தாக்கமா இருக்கு. இப்ப நெப்போலியன் சட்டங்கள் இன்றைக்கு வரைக்கும் ஐரோப்பிய நாடுகள்ல வரலாற்றில தாக்கம் செலுத்துதுன்னு எழுதலாம். நாங்க எழுதுவோம், அதெல்லாம் எக்ஸாம்ல சொல்லுங்க. முதலாம் விஜயபாகு சோழரை வெளியேற்றினது ஒரு அரசியல் சொல்லுங்க. பிரித்தானியர் அறிமுகப்படுத்தின யாப்புக்கள் தான் இலங்கையில மன்னராட்சி முறையை முடிச்சு வச்சு ஒரு பாராளுமன்ற ஆட்சி முறையை நோக்கி இலங்கையை வறட்சி அடைவி சொல்லுங்க. இதெல்லாம் வரலாற்றில் அரசியல் விஷயம் கவனம் செலுத்த சொல்லுங்க. சரி, இதை எழுதி போட்டு நாங்க கிளாஸ் முடிப்போம். நாளைக்கு மிச்ச வகுப்புகள்ல நான் மிச்ச பாடங்கள்ல தொடர்பு சொல்லுவோம். அப்ப இப்ப தலை போடுங்க, வரலாறும் அரசியலும் மட்டும் தலை போடுங்க. இதுக்கு விளக்கம் எழுதுங்க. வரலாற்றுக்கும் அரசியலுக்கும் இடையே
வரலாற்றுக்கும் அரசியலுக்கும் இடையே பிரிக்க முடியாத உறவுகள் காணப்படுகின்றன. பிரிக்க முடியாத உறவுகள் காணப்படுகின்றன. பிரிக்க முடியாத உறவுகள் காணப்படுகின்றன. இது பற்றி கலர் பெண்ணால ஜோன் ஜோன் சீலி இது பற்றி ஜோன் சீலி போனமுறை சீனியர் பார்ட்டி புள்ளவர்கள் சீலன் எழுதி வச்சவர். இந்த கேட்டின் சீலையா சார் அம்மாட சோட்டி சீலையா? நான் நேத்து மோனத்து ஒரு சீனியரோட கதைக்குள்ள அவருங்க சொன்னாங்க ஆர்ஜே கொலிங்வுட் வராதாம், ஆர்ஜி கொலிங்வுட் தானே வரும். ஆர்ஜி இல்ல, மாரம்மா சொன்னது. அது எந்த சீனியர் சொன்னது? நீ சொல்லு. உமராசானி சேர் சொன்ன ரோபின் ஜோர்ஜ் கொலிங்வுட். ஓ சரியா? சார் நான் சொன்னேன், அவங்க ஜின்னு சொல்லுவாங்க. ஜி இல்ல ஆர்ஜேயா? நீங்க வேணுமெண்டா கூகுள்ல தட்டி பாருங்க, அவரோட பேரை பெருமே ரொபின் ஜோர்ஜ் கொலிங்வுட். ரைட், ரொபின் ஜோர்ஜ் கொலிங்வுட். இனிஷியல் எல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. நீ இனிஷியல பிள்ளையாடினது உனக்கு மார்க்ஸ் குறைக்கல. சரியா? ரைட், ரொபின் ஜோர்ஜ் கொலிங்வுட் தானம்மா, ரொபின் ஜோர்ஜ் கொலிங்வுட். ஓகே சார், அதான் சார் பயந்துட்டேன். இனிஷியல் பிள்ளையா போட்டாலும் மார்க்ஸ் குறைச்சிருவாங்களோன்னு. ஐயோ, இனிஷியல் பிள்ளையா போட்டா இல்லம்மா. என்ன சொன்ன? அவன் என்ன சொன்ன? ஆர்ஜே சொன்னான். ஆர்ஜி ஜின்னு சொன்னாங்க. ஜோர்ஜுக்கு என்ன வரும்? ஜோர்ஜுக்கு என்ன வரும் பார்த்தா சரியான. ஜோர்ஜுக்கு ஜே வரும், ஜியா வரும். ஜி தானே சார்? ஓ, ஜோர்ஜுக்கு ஜியா ஓகே. அதான் அவர பேர் அம்மா ரொபின் ஜோர்ஜ் கொலிங்வுட். அப்பாட பேர் தான் ரொபின். சரி, அவர பேர் கொலிங்வுட். ஆமா ஜி, அது சரி. அவள் சொன்னது ஜோர்ஜுக்கு அம்மா ஜி தானே, ஜே இல்லையே ஜோர்ஜுக்கு. ஓம் சார். நான் நோட்ஸ் எப்படி தான் தைக்கிறேன். ரொபின் இது ஆர்ஜே தந்திருக்கிறேன். ஓ சார். ரைட். அப்ப நான் தான் மாத்தி கொஞ்சம் சரியா? ரைட், ஆர் ஜின்னு போடுவோம். ஆனா ரொபின் ஜோர்ஜ், அதாவது ஜி எழுதி கொடுங்க, GEORGE ஜார்ஜ். என்ன அதுக்கெல்லாம் இப்ப நீ பிள்ளையா போடுறதுக்கெல்லாம் உனக்கு பாஸ் குறைக்கல. சரியா? நாங்க பாப்போம் என்ன, அந்த கருத்தை தான் பார்ப்போம். ரொபின் ஜோர்ஜ் சொன்ன கருத்தை நீ மாத்தி எழுதிட்டா நம்மளோட புள்ளி குறையுது. ரொபின் ஜோர்ஜ் என்ன சொன்னார்? மனிதனை பற்றிய கட்டிய வரலாறுன்னு சொன்னார். அப்ப அதைத்தான் எழுதணும். இப்ப அதுக்கு பதிலா நீ கடந்த காலத்தை பற்றி யாரை கற்க கிறிஸ் ஏஸ்டா கருத்தை சொன்னா புல போடலாம். நீ எழுதுற இனிஷியலுக்கு எல்லாம் புல குறிக்கிறாங்க. சரியா? சரி, ஓகே. அப்ப ரைட், ஓகே, அதை மாத்திக்கணுங்க. ரைட், நம்ம எழுதினா கொஞ்சம் பிள்ளையா, அந்த இனிஷியல் பிள்ளையா இருக்கிறேன் நம்ம. ரைட், GM இப்ப என்ன எழுதிக்கிறோமா? இது பற்றி என்ன நோட்ஸ் எவ்வளவு நிக்க? இது பற்றி ஜோன் சீலி. அப்ப இது பற்றி ஜோன் சீலி குறிப்பிடுகிற போது, இது பற்றி ஜோன் சீலி குறிப்பிடுகிற போது, சிஎன்னா பாம்புலினவா, சீலி குறிப்பிடுகிற போது இப்ப இன்வெர்ட் கமால் எழுது உங்க கலர் பெண்ணால. கடந்த கால அரசியல் நிகழ்கால வரலாறு எனும் கடந்த கால அரசியல் நிகழ்கால வரலாறு எனும் கடந்த கால அரசியல் நிகழ்கால வரலாறு எனும் இன்றைய அரசியல் சம்பவங்கள் நாளைய வரலாறு எனவும் குறிப்பிடுகின்றார். இன்றைய அரசியல் சம்பவங்கள் நாளைய வரலாறு எனவும் குறிப்பிடுகின்றார். அதாவது என்ன சொல்றார் பாருங்க, திருப்ப சொல்றேன். கடந்த கால அரசியல் நிகழ்கால வரலாறு எனவும் இன்றைய அரசியல் சம்பவங்கள் நாளைய வரலாறு எனவும் குறிப்பிடுகின்றார். இத கலர் பெண்ணால் எழுதுங்க அவர் அந்த கருத்தை. இப்ப பெண்ணை மாத்தி ஒரு உதாரணம் கொடுத்தா போதும். இப்ப நாம நிறைய உதாரணம் காய்ச்சோம். இப்ப இவங்களோட பிள்ளையிலே இப்ப நிறைய உதாரணம் சொன்னாங்க. இப்ப எனக்கு உதாரணம் தெரியுமன்றதுக்காக வேண்டி நாம நம்மளோட கெட்டித்தனத்தை காட்டப்போறா ஒரு உதாரணம் சொன்னா போதும். எக்ஸாம்பிள் நிறைய உதாரணம் எழுத போனா டைமுக்குள்ள இப்படி எழுதி முடிக்க மாட்டோம். ஒரு பாடத்துக்கு ஒரு உதாரணம் போதும் எங்களுக்கு. நான் இப்ப நெப்போலியன் வச்சு சொல்ல போறேன். நெப்போலியன் அந்த ஆட்சி முறைகள் தான் இன்றைக்கு பிரான்ஸ்ல ஆட்சி முறை. நான் தான் சொல்லி நோக்குறேன்.
அப்ப இது கிளி கொடுங்கோ. இன்று தொடர்ந்தலுங்களா? இன்று உலகிலுள்ள பல நாடுகள் இன்று உலகிலுள்ள பல நாடுகள் இன்று உலகிலுள்ள பல நாடுகள் இன்று உலகிலுள்ள பல நாடுகள் தமது அரசியல் நிறுவனங்களை தமது அரசியல் நிறுவனங்களை தமது அரசியல் நிறுவனங்களை தமது அரசியல் நிறுவனங்களை தங்கள் வரலாற்று பாரம்பரியத்தின் அடிப்படையிலேயே தமது அரசியல் நிறுவனங்களை தங்கள் வரலாற்று பாரம்பரியத்தின் தங்கள் வரலாற்று பாரம்பரியத்தின் அடிப்படையிலேயே உருவாக்கியுள்ளன. தங்கள் வரலாற்று பாரம்பரியத்தின் அடிப்படையிலேயே உருவாக்கியுள்ளன. தங்கள் வரலாற்று பாரம்பரியத்தின் அவங்களோட ஹிஸ்டரியை பேஸ் பண்ணித்தான் அவங்களோட என்ன நிறுவனங்கள், அரசியல் நிறுவனங்கள் இருக்குதான். சரியா? ரைட். இப்ப இங்கிலாந்துல பார்லிமெண்ட் புறதான் இன்றைக்கும் இருக்குது. அது அன்று தோற்றம் பெற்றது 1915 இன்றைக்கும் இருக்காங்க. இதுக்கு நல்ல உதாரணம் கொடுப்போம். உதாரணத்தை கலர் பெண்ணா எழுதுங்க. உதாரணம் இதை கலர் பெண்ணா எழுதுங்க. உதாரணத்தை நெப்போலியன் பொனாபார்ட் நெப்போலியன் பத்தி படிப்போம் நாங்க. ஐரோப்பிய வரலாறு யூனிட்டங்களுக்கு. நெப்போலியன் பொனாபார்ட் அன்று பிரான்சில் உருவாக்கிய நெப்போலியன் பொனாபார்ட் அன்று பிரான்சில் உருவாக்கிய நெப்போலியன் பொனாபார்ட் போனா நாவண்ணா பாவண்ணா இறன்னா இட்டன் நெப்போலியன் பொனாபார்ட் என்ன நெப்போலியன் பொனாபார்ட் இல்ல பொனாபார்ட்னுவாங்களா? எல்லாம் சரிதான். நெப்போலியன் பொனாபார்ட் அன்று பிரான்சில் உருவாக்கிய தல ஆட்சி முறையே தானா பாம்புலான தல ஆட்சி முறையே, அதாவது அந்த அவன் அவங்க மாநில ஆட்சி முறையை உருவாக்கினான். அவன் தல ஆட்சி முறையே இன்றைய பிரான்சின் அடிப்படையாக உள்ள இன்றைய பிரான்சின் அடிப்படையாக உள்ள தல ஆட்சி முறையே இன்றைய பிரான்சின் அடிப்படையாக உள்ளது. இன்றைய பிரான்சிற்கான அரசியல கட்டமைச்சவனாரம் இன்றைய பிரான்ஸ் அரசியலை கட்டமைச்சவனார் நெப்போலியன் பொனாபார்ட் பத்தி படிக்க கூட கட்டாயம். அவன் அரசியல் விஷயம் பத்தி படிப்போம். உங்களுக்கு அந்த யூனிட்ல வருது. போன முறை கூட சீனியருக்கு வந்த முறை 2024ஆம் ஆண்டுக்கு வந்து நெப்போலியன் அவன் தேசிய புனரமைப்பு விஷயம் என்ன பிரான்ஸ்ல, அவன் பிரான்ஸ இப்படி எவ்வாறான ஒரு அரசியல் கட்டமைப்புகள் உருவாக்கினான், அவன் சட்டம், அவன் நிர்வாகம், நீதி, பொருளாதாரம் இப்படி அவன் நாட்டை எப்படி வந்து டெவலப் பண்ணினான் தான் கேட்டுவன். போன முறை 16 புள்ளியை கேட்டுவன். அப்ப நீங்க நல்ல உதாரணம் சொல்லலாம் அரசியலுக்கு. நெப்போலியன் அன்று உருவாக்கின ஆட்சி முறை இன்றைய பிரான்ஸுக்கு அடிப்படையா இருக்குன்னு சொல்லுவோம். ஒரு உதாரணம் போதும். இப்போ ஒரு தலைப்பு போட்டு வச்சு கொடுங்க. என்ன தலைப்பு போட்டுக்கணும்? அரசியல் பார்த்துட்டோம். ஒவ்வொரு பாடத்துக்கு ஒரு பந்தி கொடுத்தா போதும். எனக்கு கட்டுக்கட்ட எழுத தேவல். இப்ப அடுத்த பாடம் போடுங்க. ஜோக்ரவி பாடம் படித்தவர் எத்தனை பேரு? ஜோக்ரவி பாடம் வரலாறோட ஜோக்ரவியோட பாடம் எடுத்தவரா? என்னங்களம்மா? இப்ப பெரிய ஹெடிங் வந்து வரலாறும் ஏனைய சமூக விஞ்ஞானங்களோட கொண்டுள்ள உறவு. அது பெரிய ஹெடிங். ஏனைய சமூக பெரிய ஹெடிங். அதுக்குள்ள அறிமுகம் எழுதி போட்டு இப்ப ஒவ்வொரு சமூக விஞ்ஞான படமா காய்ச்சின்னு வரும். பெஸ்டுக்கு வரலாறு அரசியலும் காய்ச்சிட்டோம். இப்ப அடுத்த தலை போடுங்க. வரலாறு என்னடு சப்ஹெடிங் தானே போடணும். சப்ஹெடிங் தானே ஒவ்வொரு பாடமா சொல்லிட்டு போறோம். வரலாறும் புவியியல். அடுத்த பாடம் போடுங்க புள்ளியில் வரலாறும் புவியியலும். அப்ப புவியியல் பாடம் எடுத்த புள்ளியிலும் இருப்பியல். எங்கட இலங்கை வரலாறுல நாங்க படிக்கிற 2ஆம் பாடம் என்ன பாடம்டா? இலங்கையின் சித்தாடல் காலனி.
இலங்கையின் சுற்றாடல் காரணிகள், இலங்கட வரலாறை மாற்றியமைத்த சுற்றாடல் அம்சம். சரி, நாங்க நாளைய 12 மணி வகுப்புல இந்த செக்ஷன் முடிஞ்சிடும். இந்த ஏனைய சமூக விஞ்ஞான பாடம், சமூக விஞ்ஞானம் சாராத ஏனைய பாடங்களோட எல்லாம் இந்த சமயம், தொழில் விஞ்ஞானம், இந்த செக்ஷன் முடிஞ்சிடும். இந்த செக்ஷன் முடிஞ்சா நாளைக்கு இரவைய வகுப்புல வரலாற்றின் பயன்கள் சொல்லி தருவேன். வரலாறு படிக்கிறதுனால பெற்றுக்கொள்ளுகிற சமூகத்துல நீ பெற்றுக்கொள்ளுகிற நன்மைகள் என்னன்னு சொல்லி தருவேன். சரியா? அநேகமா இன்னும் ஒரு இந்த வீக்கோட முதலாம் பாடம் முடிஞ்சிருமே நினைக்கிறேன், இந்த வீக்கோட. சரியா? அப்ப 2ஆம் பாடத்துக்குள்ள போகிறேன். அப்ப நீங்க வந்து கண்டினியூவா ஜாயின் ஆகிற பிள்ளைகள், எனக்கு பதிவு கட்டணம் 600 ரூபாய், மே மாதத்துக்குரிய கட்டணம் 1000 ரூபாயை முன்கூட்டியே போட்டு எனக்கு டெபாசிட் பண்ணிட்டு ரிசிப்ட் அனுப்புங்க. ஒரு 1 வீக் உங்களுக்கு டைம் தரேன். ஓகே ரைட்? ஓகே பிள்ளைகள், நீங்க லீவ் ஆகும். ஓகே, டைம், பாய், குட் நைட். தேங்க்யூ அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாக்கல்லாஹ்.